சலனம் 471. அர்ஜுன் மகிழருகில் வந்து அவளையே பார்க்க, அவள் அந்த கல்யாணம், தாலி கட்டும் அந்த நிகழ்வை எல்லாம் ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. அவள் மனமெல்லாம் தன் அப்பாவை பற்றியும் அவரின் கண்ணீரை பற்றியும் இருந்தது. அர்ஜுன், என்னாச்சுடி? அவள் நிமிரவில்லை. வேகமாய் அவளின் உள்ளங்கை பிடித்து கிள்ளி வைக்க, அதில் நிகழ்வுக்கு வந்து நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஏண்டி, நீ ஒரு படிச்ச அறிவுள்ள பொண்ணுதானே? ஏன் அறிவில்லைனா வேணாம்னு சொல்ல போறீங்களா? அதான் ஆல்ரெடி தெரிந்தே விழுந்துட்டேனேம்மா, இனி எங்க போக? அவள் முறைக்க, மகள், இன்னைக்கு உனக்கு இது பிடிக்காம இருந்தாலும் இன்னொரு நாளில் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நினைச்சு பார்க்கக்கூடிய மனசுக்கு நிறைவு தர ஒரு விஷயம். அந்த நேரம் அச்சோ, அன்னைக்கு கொஞ்ச நேரம் சிரிச்சிருக்கலாமேன்னு தோணும். இதை இப்போ செலிப்ரேட் பண்ணாமல் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஏன் இருக்க? நம்ம தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டோமே. மகள், பேசணும்னு கடமைக்கு ஏதாவது பேசினா என்ன அர்த்தம்? பிடிக்கலையா என்ன? அப்புறம் நான் பிரச்சனை பண்ணிடுவேன். பிரச்சனை என்றதும் தான் அவள் சுயநினைவுக்கே வந்தாள். தான் என்ன பேசுகிறோம் என்று யோசித்து வேகமாய், என்ன பிரச்சனை பண்ணுவீங்க என்றாள் ஒரு பயத்துடன். உங்க அப்பாவை கூப்பிட்டு உங்க பொண்ணுக்கு இதில் இஷ்டமில்லைன்னு சொல்றேன். வேகமாய் அவனின் கையை பிடித்து மூக்கை சுருக்கி கண்களை விரித்து அவனை பார்த்து, கல்யாணமே ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நானே எங்க அப்பாவை விட்டுட்டு வரோமேன்னு நினைச்சு கவலையில இருக்கேன். அதை புரிஞ்சிக்காம நொயின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏண்டி, உன் அப்பா வீடும் ஏன் அப்பா வீடும் 4 தெரு தள்ளி கூட இல்ல. டெய்லியும் நீயும் உங்க அப்பாவும் கம்பெனில பாத்துக்க போறீங்க. ஏதோ நீ ஒரு நாட்டிலும் உங்க அப்பா ஒரு நாட்டிலும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ற. என்னால எங்க அப்பா பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவருக்கும் என்னை பார்க்காம இருக்கவே முடியாது. உங்க கூட நான் வந்துட்டா எங்க அப்பா பாவம் இல்லையா? அவருக்கு நீ மட்டும்தான் புள்ளியா என்ன? அப்பாவுக்கு காலையில் எழுந்ததோ என்னை பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். அப்ப நீ எல்லாம் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. அப்பாவுக்கு துணைக்கு வீட்டுல இருந்திருக்கலாம்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி டைம் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா இருங்க, இல்லாட்டி கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. எனக்கு புருஷங்கிற போஸ்ட்டை விட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் போஸ்ட் தான் சிறந்த போஸ்டிங். உனக்கு நான் அதிகம் சப்போர்ட்டுக்கு தான் நான் தேவைப்படுவேன். என்னவும் சப்போர்ட்டுக்கா? அவள் கண் கலங்கி முறைக்க, அதையெல்லாம் பின்னாடி நின்று கேட்டுக்கொண்டிருந்த பிரியா, சாரி ஃபார் தி டிஸ்டர்பிங். புருஷன் பொண்டாட்டி பேசுறப்போ உள்ள வரக்கூடாதுதான். அதுதான் நாகரிகமும் கூட. இதுக்கு மேல உள்ள நுழையாம இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ. அர்ஜுன் சிரிக்க, ஆல்ரெடி அம்மனி வீட்டில் கிளம்பும் போது வாட்டர் ஃபால்ஸ் ஓபன் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. அதுலயே அந்த வீடு நிறைஞ்சிருக்கு. நான் போய் தான் அதையெல்லாம் கழுவி துடைக்கணும். நீ பாவம் ப்ரோ, எப்படியாச்சும் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ. அர்ஜுன் சிரிக்க, மகள் நீயுமா என்று முறைக்க, தயவு செய்து நீ மட்டும் அழ ஆரம்பிச்சிடாத. நீ அழுதா அப்படியே 1 2 3 மாதிரி குடும்பமே ஆரம்பிச்சிடுவீங்க. எனக்கெல்லாம் மேக்கப் களையக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த போட்டோஸ் எல்லாம் பின்னாடி பார்க்கும்போது என் பிள்ளைகளுக்கு காட்டும்போது ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும். உன்னை அத்தனை பிள்ளைகளுக்கு சொல்லும்போது ஒரு கம்பீரமா இருக்கணும். அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, போட்டோல கட் பண்ணிடுவேன். அப்போது அங்கே வந்து தேவ், அவ கிடக்குற லூசு, நீ எப்படி இருந்தாலும் அழகுதான் தங்கம். அர்ஜுன் வேகமாக மகளினியை தன்புறம் இழுத்து, இது ஏன் தங்கம் தம்பி, இனியாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க தங்கம் அங்க இருக்கு பாருங்க என்று ஜனனியை காட்ட, அவன் அவளை பார்த்து, நான் போகட்டுமா? மகிழ் அர்ஜுனை முறைத்து கொண்டு, என்ன எல்லாரையும் வம்பிழ்த்துட்டே இருக்கீங்களா? அவன் பாவம். கொஞ்ச நேரத்துல அவனுக்கும் தான் கல்யாணம்டி. அவன் போய் தாலி கட்டணும். ஆமால்ல, என்ன நோமான்ல? பிரியா, என்ன மச்சான் பல்பு வாங்கிட்டியா? போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் நில்லு. உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். ஏன் இப்பவே பாரு, உனக்கும் தான் கல்யாணம். போய் உன் புருஷன் பக்கத்தில் நில்லு. உனக்கு இங்க என்ன வேலை என்று சொல்லிக்கொண்டே அவன் மகளினி முதுகில் ஆறுதலுக்கு ஒரு தட்டு தட்டி விட்டு ஜனனியின் பக்கம் போனான். மகள், தேவ் அவ கிடக்குற லூசு. அவள் சொல்லி முடிக்கவும் தேவ் திரும்பி வந்து பிரியாவை பார்த்து, இப்ப நீ பல்பு வாங்கிட்டியா என்று சொல்லிவிட்டு போனான். சுகன்யா கையசைத்து, இங்க வாடி, வா, வந்து மாப்பிள்ளை பக்கத்துல வந்து நெல்லு என்றதும் அவளும் தோழியின் தோளில் கைத்தட்டி விட்டு அங்கே போய்விட்டாள். மகிழ் கண்களில் இன்னும் முழுக்க கண்ணீர் நிற்கவில்லை. அர்ஜுன் அவளை ஒரு நொடி பார்த்தான். அந்த பார்வை, இவள் என்னோட பாதி. இவள் சிரித்தாலும் அதில் நான் இருக்கணும், இவள் அழுதாலும் நான் கூட இருக்கணும் என்று நினைத்து பின் அவளை வம்பிழுப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு அவளின் கண் பக்கத்தில் தன் விரலை வைத்து அவளின் விழிநீரை துடைத்து, அழு, உன் அப்பாவுக்காக நீ எவ்வளோ வேணும்னாலும் அழலாம். ஆனா இப்போ இல்ல. இது நான் மட்டும் இல்ல, உன் அப்பாவும் அம்மாவும், உன் குடும்பமே ஆசைப்பட்ட ஒரு நாள். இப்போ நீ விடும் கண்ணீர் அது சந்தோஷத்துக்கான கண்ணீரா இருக்கணும். மகிழ் உதட்டை கடித்து கொண்டு தலையசைத்தாள். அவன் அவளின் கை விரலோடு தன் விரல் கோர்த்தான். அவளோ
எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? நான் அப்பாவை விட்டுட்டு வரேன்னு அர்ஜுன் சிரித்தான். அந்த சிரிப்பு மென்மையான உறுதி. நீ விட்டுட்டு வரலடி. 2 கையில 2 உறவுகளையும் சேர்த்து பிடிச்சுக்க போற. அவள் அவனையே பாருக்க. ஒரு கையில் என் குடும்பம், அந்த கையில் உன் அப்பா குடும்பம். இப்படி 2 பேத்தையும் இணைக்கும் பாலம் நீ. அந்த நொடியில் மகளின் தோளில் ஒரு கை. அவள் திரும்பி பார்த்தாள். அப்பா? கண்ணீரை மறைக்க முயற்சி செய்த முகம். ஆனால் கண்கள் சொல்லியது, ஈஸ்வர். என்னம்மா? அவள் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க ஈஸ்வர் மகளின் அருகே வந்து கண்களை துடைத்து, நீ என் உயிர். உன்னை எப்போதும் என் கண்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கும் என்பதை வார்த்தைகளில் சொல்லாமல் அங்கே வந்து அவளின் நெற்றியில் முத்தம் வைத்து, அழக்கூடாது அம்மோ என்று அவளின் விரல்களை பிடித்து கொள்ள நொடியில் பெண்ணவள் தன் தந்தையின் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். அன்னம், அஞ்சு, ஈஸ்வர் எங்க? பாக்குறாத்த, சீக்கிரம் கூட்டிட்டு வா. எங்க போனார் இவரு என்று தேட தூரமாய் கண்ட அஞ்சு தன் கணவர் மார்பில் அவள் அர்ஜுன் தள்ளி நிற்க இவள என்று திட்டிக் கொண்டே அங்கே வந்தாள். அங்கே நாதஸ்வரம் ஒலிக்க ஆரம்பித்தது. ஆனாலும் ஈஸ்வரால் மகள் சாய்ந்திருக்கும் போது சட்டென்று விலக்கிவிட்டு போக முடியவில்லை. அர்ஜுன் 2 அடியில் பின் சென்று நின்றான். இது தன் இடமில்லை. இது ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் மட்டுமே உரிய நிமிடம் என்று அவர்களுக்கு அந்த தனிமையை தந்து தள்ளி நின்றான். அஞ்சு அங்கே மெதுவாக வந்து, எங்க எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? டைம் ஆகுது. பெண் அர்ஜுன், மகள், நீங்களும் அங்க கோவிலுக்குள்ள வாங்க. முதலில் ஆதனி கல்யாணம், அடுத்து மகள் கல்யாணம், நிலவன் முகிலன் கல்யாணம், கடைசியில் ஜனனி கல்யாணம். ஈஸ்வர் மகளின் தலையில் கை வைத்து, போடாமா, சந்தோஷமா இரு, அது போதும். மகள் தலையசைத்தாள். கண்ணீர் துடைத்து கொண்டு அர்ஜுன் பக்கம் திரும்பினாள். அவன் கை நீட்டினான். இந்த முறை அந்த கை பிடிக்க அவளுக்கு தயக்கமில்லை. ஆதனி கண்கள் தீரனை தவிர வேறொன்றிலும் நாட்டம் கொள்ளவில்லை. தீரனை கண்கள் தாழ்த்தும் அளவுக்கு இருந்தது. ஆதனி அவனின் கையை இறுக்கி பற்றி கொண்டாள். மிருதுலா, மாமா. நிலவன், இந்த நாளுக்கு நான் எத்தனை வருஷம் காத்து கடந்திருக்கேன் தெரியுமா? அவன், அதான் நடத்திட்டியே. நீங்க ஹாப்பியா மாமா? உனக்கு ஒன்று சொல்லவா? என்ன? நமக்குன்னு ஒருத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு மாமா மாமான்னு என்னையே சுத்தும் போது சந்தோஷத்துக்கு என்ன குறை இருக்க போகுது? பிடிச்சிருக்கா மாமா? பிடிக்கலன்னு சொன்னா விட்டுடுவியா? முன்னாடி ஓம்பு குண்டு இருக்கு, பார்த்து பதில் சொல்லுங்க. எங்க தள்ளி விடு பார்க்கலாம். என் மேல ஒரு குச்சி கிழிச்சாலே உன்னால தாங்க முடியாது. இதில் தீ. உன்னால என்ன காயமெல்லாம் செய்ய முடியாது என்று அவன் அவளின் விரல் பிடித்தான். முகிலன், பிரியா, நீ ஹாப்பியா? ஹாப்பி இல்லாட்டி சார் என்ன செய்ய போறதா உத்தேசம்? சும்மா கேட்டேன். ஏன் பாஸ், தாலி கட்டப்போ கேட்க வேண்டிய டாபிக் அது. லவ் இருக்கான்னு கேட்டேம்மா. என் மேல நீங்க எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் காட்டுங்க. அவன் முழிக்க, பாஸ் நீங்க காட்டுங்க, எவ்வளோன்னு பார்க்கலாம். அவன், நான் என்ன அனுமானா நெஞ்சு கிழிச்சு காட்ட? தெரியுதுல்ல பாஸ், லவ் வாழ்றப்போ ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போ தாலி கட்ட வேலைக்கு கொஞ்சம் தயாராகிறீங்களா? பாஸ், 3 முடிச்செல்லாம் போட தெரியுமா? அதெல்லாம் ஆஹா, பார்க்கலாம் என்று அவனின் கையை பிடித்தாள். ஏய், எல்லாரும் பார்க்குறாங்க என்று அவன் கையை எடுக்க, நீங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிராக்டிஸ் ஆயிடுங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும் என்றால் அவனையே பார்த்து. தேவ், ஜனனி, எப்போ மந்திரம் எல்லாம் முடிப்பாங்க? ஏன், எனக்கு சுச்சு போகணும். எங்க இந்த நேரத்தில் யாருக்காச்சும் வருமா? எனக்கு வருதே. பேசாம கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காருங்க. ஆத்திரத்தை அடக்கலாம், அடக்க முடியுமா? தாலி கட்ச வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது, கம்முன்னு உட்காருங்க. ஓகே, என்னோட வேஷ்டி நனைஞ்சிட்டா நீ ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுடு. அவள் அவன் மண்டையில் செல்லமாய் குட்டினாள். கோவில் முழுக்க கெட்டி மேல சத்தத்திற்காக உறவினர்கள் அனைவரும் காத்திருந்தார்கள். நாதஸ்வரம் உயர்ந்தது, மந்திரங்கள் ஒலித்தது. இந்த நேரத்திற்குள் ஆதிரை ஆதனின் கழுத்தில் இருக்கும் தாலியை சங்கிலிக்கு மாற்றிவிட்டு மஞ்சள் கயிறை விட்டு கழுத்தில் இருக்கும்படி பார்த்து கொண்டவள். உனக்கு தோஷம் இருக்கு, நோய் இருக்குன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க ஆதினி. அதையெல்லாம் மீறி நீ என் பையன் மனைவியா வந்திருக்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க என்பதற்கு சாட்சியே நீ பெத்து கொடுக்க போற பிள்ளையில் தான் இருக்கு. அதுவரை சந்தோஷமாக இருந்த ஆதனியின் மனதிற்குள் பயம் ஒன்று உருவானது. கெட்டி மேளம் நாதஸ்வரம் என்னும் போது சுற்றி உறவினர்கள் வாழ்த்த ரவி, ஆதிரை, விஜயா, தண்டபாணி மற்றும் எல்லோரும் அச்சதை மேலே தூவ தீரன் அந்த தங்க சங்கிலியை ஆதனின் கழுத்தில் போட்டான். அந்த தங்க சங்கிலியை மார்பின் அருகே விழும்போது இந்த ஒன்றிற்காக இனி வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டாள் அவள். அதியமான் நந்தினியின் கை விரல்களை பிடித்து சந்தோஷமா தலையை ஆட்டினாள். விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தங்கள் வீட்டில் ரொம்ப நாள் கழித்து நடக்கும் முதல் விசேஷம். அவர் தன் கணவரின் கையை பிடித்து கொண்டு, இந்த நாளுக்கு தாங்க நான் இத்தனை நாள் காத்திருந்தேன்.
இனி எல்லாம் நம்ம வீட்ல நல்லதே நடக்கும் என்றார் அவர். அவர்களின் அத்தியாயம் அந்த கோவிலில் ஆரம்பித்தது. அவர்கள் திருமணம் முடிந்து ஒரு 5 நிமிடம் கழித்து அர்ஜுன் மகளினி அமர, ஏனோ விஜய் காசில் வாங்கப்பட்ட தாலி கோவிலுக்கு தானமாய் கொடுத்து விடுங்கள். நீங்களே தாலி வாங்கி உங்கள் குலசாமியிடம் வைத்து சாமி கும்பிட்டு எடுத்து வாருங்கள் என்று ஈஸ்வர் சொல்லியிருந்ததால் உமாவும் தயாளனும் அதையே செய்திருந்தார்கள். அதனால் அந்த தாலியை கலட்டி அர்ஜுன் மகள் இருவரும் தங்கள் கையால் கோவில் உண்டியலில் போட்டுவிட்டு நிற்க, புது தாலியை ஐயர் கொடுக்க, உறவினர்கள் தொட்டு ஆசிர்வதித்து கொடுக்க, ஈஸ்வர் அஞ்சு மனதார வேண்டி தாலியை தொட்டு ஆசிர்வதிக்க, தாத்தா பாட்டி பெற்றவர்கள் எல்லாம் வாழ்த்தி கொடுக்க, பின் அர்ஜுன் அதை மனதார வேண்டிக் கொண்டே அவள் கண்களை பார்த்து கொண்டே கழுத்தில் கட்டினான். ஈஸ்வர் மகளை பார்க்க அவள் தன் தந்தையை தான் பார்த்தாள். என்ன பிள்ளை பெற்று வச்சிருக்கீங்க? எல்லாரும் தாலி கட்டினுடன் புருஷனை பார்த்தா அவ உங்களை பார்த்துட்டு இருக்கா என்று திட்டிக்கொண்டே அஞ்சு மகளை முறைத்து அர்ஜுன பார் என்று செய்கை செய்ய, அதன் பின் அவள் கண்கள் அர்ஜுன் பக்கம் திரும்பியது. அவன் கண்களில் அவ்வளவு காதல் இருந்தது. குங்குமத்தை தொட்டு அவள் பொன் தாலியில் மேல் வைக்கும் பொழுது ஏதோ சாதித்து விட்டு திருப்தி அவனுக்கு. அவள் அவனை பார்க்கும் பொழுது அர்ஜுன் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டான். மஞ்சள் தடவிய அரிசி மேலே விழுகும் போது கூடவே அவனின் முத்தமும் முதலாய் அவளின் மேனியில் ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கியது. அடுத்த நிலவன் முகிலன் கல்யாணம். நிலவன் மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டும்போது நிலவன் கேட்டாள், இந்த தடவை பழைய கயிற்றை கீழே போட்டுடலாமா என்று. அவள் புது தாலி ஏறட்டும் என்று சொல்லி தாலி ஏறிய பின் அதை கழட்டி ஓமகுண்டத்தில் போட்டாள். முகிலன் மஞ்சள் கயிற்றில் பிரியாவின் கழுத்தில் கட்டும் போது இதற்கு முன் திருமணம் முடிந்த 3 உறவுகளுக்கு அவர்களை சுற்றி வந்து நின்றது. அஞ்சு அன்புடன் அண்ணாவுக்கு கல்யாணம் என்றதும், டே முகிலா அண்ணா, உனக்கு கல்யாணம் என்று சொல்லி அன்பு குதிக்க, முகிலன் வேகமாய், சித்தி அன்பு கையை பிடிச்சு வச்சுக்கோங்க, ஏண்டா இல்லாட்டி எனக்கும் கல்யாணம் வேணும்னு தாலி கேட்பான் என்று சொல்ல, வேகமாய் பிரியாவின் கழுத்தில் கட்ட அங்கே கொஞ்சம் டென்ஷன் குறைந்து புன்னகை இதழ்களில் படர்ந்தது. அன்னலட்சுமி தண்டபாணி அண்ணாமலை கண்களில் சாதித்து விட்டு திருப்தி. மொத்த குடும்பமும் சேர்ந்து அடுத்த தேவ் பக்கத்தில் போய் வாழ்த்த தமிழ் அவருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. தன் மகன் திருமணத்தை ஒரு ஊர் திருமணம் போல் நடத்த ஈஸ்வரால் தான் முடியும். மனதார நன்றி சொல்லிக்கொண்டே கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு மகன் சந்தோஷமாய் வாழணும் என்று வேண்டி வாழ்த்தி கொண்டு அந்த கண்ணிறைந்த காட்சியை ஆனந்த கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தார். தேவ் அந்த சங்கிலியால் கோர்த்த பொன் தாலியை அவளின் கழுத்தில் போட, ஏனோ தன் திருமணத்தை விட தேவ் திருமணத்தில் மகள் இனி அர்ஜுன் தான் என்று தெளிவுற்று நண்பன் வாழ்க்கையின் தொடக்கத்தை ஒரு தாய் போல் கொண்டாடினாள். அவ்வளவு சந்தோஷம் கொண்டாள். அவள் துள்ளி குதித்து அச்சதை தூவும் போது அர்ஜுன் அவளையே பார்த்தான். இவள் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாள் என்று இவளை தெரிந்து கொள்ளவே தனியாக படிக்கணும் போல இருக்கு என்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். அன்பு எல்லோருக்கும் மற்றவர்கள் தாலி கட்டும் போது ஒவ்வொரு ரியாக்ஷனையும் பார்த்து கொண்டே வந்தான். எல்லாம் திருமணமும் முடிந்தது. எல்லோரும் சாமி கும்பிட்டு முடித்து வீட்டுக்கு கிளம்பும் பொழுது அன்பு சிவன்மலை முருகனிடம் தனியாக மனதிற்குள் வேண்டிக் கொண்டான். சலனம் 472. திருமணம் முடிந்து அனைவரும் கிளம்ப நினைக்க ஆதினி தூரமாய் நின்றிருந்த தன் பாரதி ஆண்டியை மருந்துக்கு கூட யாரும் தன் அருகில் அழைத்து வராததால் திருமணம் முடிந்ததும் ஆதினி தீரனின் கைப்பிடித்து கொண்டு நேராக பாரதியை நோக்கி வந்தவள். தீரன் நின்றிருக்கும் பொழுது அவள் பாரதியின் காலில் விழுந்து, என்னை ஆசிர்வதிங்க ஆண்டி, ஏனோ அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அவர் காலில் விழுந்து வணங்க சொல்லி எல்லாம் வற்புறுத்த வேண்டாம் என்று நினைத்த ஆதினி தான் மட்டுமே விழுந்தாள். தீரன் காலில் எல்லாம் விழமாட்டார் என்று அவள் நினைக்கும் போது தீரன் அவரின் காலை தொட்டு ஆசிர்வாதம் பண்ணுங்க ஆண்டி என்றான். ஆதினிக்கு உண்மையாகவே இந்த தீரனை மிகவும் பிடித்திருந்தது. நீங்க விழமாட்டீங்கன்னு நினைச்ச, உன்னை வளர்த்து ஆளாக்கியவர் என்று மரியாதை நிமித்தமாய் விழுந்தேன் என்று புன்னகைத்தான். அத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கூட அவள் யோசிக்கவில்லை. அந்த ஒரு நிகழ்வுக்காகவே வேகமாய் தீரனை கட்டி கொண்டாள். பாரதி கண் கலங்கி எவ்வளவு கோவப்படுவாளோ அவ்வளவு குழந்தை மாதிரி, தம்பி தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, எங்க வீட்டில் எல்லாருக்கும் இவளை ரொம்ப பிடிக்கும். அவள் வேகமாக, இவங்க அம்மாவை தவிர ஆண்டி, அவன் வேகமாக எங்க அம்மாவுக்கும் பிடிக்கும், கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாங்க. அவள் யாரையும் நம்பி வரலங்க தம்பி, உங்களை நம்பி மட்டும்தான், உங்களுக்காகவே இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டாள். தயவு செய்து பார்த்துக்கோங்க தம்பி. ஏனோ ரவிக்கும் விஜயாவுக்கும் யாருக்குமே அவளை பிடிக்காது. ஏனென்றால் பாரதி கதை தெரியும், கூடவே பிடிக்காது என்பதால் விஜயா, அதனை கிளம்பு, நேரமாச்சு, வீட்டுக்கு போகணும், இதோ வந்துட்டேனுங்க அம்மாச்சி
என்றவள் பாரதியை கட்டிப்பிடித்து அவளின் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு மிகவும் சந்தோஷமாய், உங்களுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலோ என்னோட நன்றிய வெறும் வார்த்தையால் சொல்லிட முடியாது ஆண்டி. உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்க எப்பவும் தனியாள் கிடையாது. உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறேன். உண்மையாகவே அந்த வார்த்தையில் பாரதியின் மனது குளிர்ந்து விட்டது. நீங்க எப்பவும் என் வீட்டுக்கு வரணும், என்னை பார்க்க வரணும். இனி உங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. அவள் சொல்லிக்கொண்டு அவனோடு கிளம்பி விட்டாள். திருமணம் முடிந்த எல்லோரும் முதலில் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் விளக்கேற்றி சாமி கும்பிடணும் என்பதால் மகள் கிளம்ப வேண்டி தன் அப்பாவை பார்க்க ஈஸ்வர் தலையசைக்க, அதன் பின் அவள் அர்ஜுன் வண்டியில் ஏறினாள். நந்தினி, அர்ஜுன் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, ரிசப்ஷனுக்கு தயாராகணும் இல்லையா? அர்ஜுன், சரிங்க ஆண்டி, பாய். மகள் வேகமாய், அது என்ன அடுத்தவங்க மாதிரி ஆண்டி ஆண்டின்னு சொல்றீங்க, அத்தை சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் பொண்டாட்டி. அவள் திரும்பி முறைக்க நந்தினி புன்னகையுடன் மகளை பார்க்க, அர்ஜுன், சாரிங்க, சரிங்க அத்தை. அவள் மகளின் நெற்றியில் முத்தம் வைத்து விட்டு கிளம்ப, அர்ஜுன், ஏன் எனக்கெல்லாம் வைக்க மாட்டாங்களா? அவள் முறைத்து, நீங்க கொஞ்சம் டீசென்ட் நினைச்சேன். முத்தத்தில் என்னடி டீசென்ட்? அவங்க என் அம்மா, அவங்க உங்களுக்கு முத்தம் கொடுக்கணுமா என்ன? நீயும் கொடுக்க மாட்ட, அதான். அவள் வெளியே விரித்து, நான் கொடுக்காட்டி யார்கிட்ட வேணும்னாலும் கேப்பீங்களா? ஏ, ஒரு ஃபன்னுக்கு சொன்னேன்டி, அதானே பார்த்தேன். நீ என்னடி காளியாத்த ரேஞ்சுக்கு முறைக்கிற? என்னடி கண்ணு இவ்வளோ பெருசா? பிடிக்காட்டி யாராச்சும் பார்க்க சொன்னாங்களா? பார்க்க பூனை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்ன பேச்சு பேசுற? நான் ஒன்றும் பூனை கிடையாது என்ற மகள் கண்ணாடி வழியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் தொழாவ. யாரடி தேடுற? குட்டியை காணோம். குட்டியா? அதுக்கு நம்ம இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க என்ன இன்னைக்கு ஏட்டிக்கு போட்டியாவே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என் தம்பியை தேடுறேன். அன்புவும் அவளை தான் தேடிக் கொண்டிருந்தான். ஆனால் அஞ்சு அவனை ஒரு கையில் பிடித்து கொண்டு ஆளுக்கு முன்னமே வாகனத்தில் ஏற்றியிருந்தாள். அவள் பக்கமே அழைத்து வரவில்லை. இல்லையென்றால் நானும் அக்கா கூடவே போவேன் என்று அடம் பிடிப்பான் என்பதால், அர்ஜுன், இப்ப நம்ம வீட்டுக்கு போய் விளக்கு பொருத்திட்டு அடுத்து உங்க வீட்டுக்கு தான் வரப்போறோம். ரொம்ப பண்ணாம உட்காருடி. அதற்குள் மகள் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு தன் அண்ணன்கள் ஆதினி, தே, பிரியா எல்லாம் சொல்லிவிட்டு அவனை பார்க்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? நான் வேணும்னா ஒரு மைக் அரேஞ்ச் பண்ணட்டுமா? கத்தி சொல்லிட்டா எல்லாரும் தலையாட்டிடுவாங்க இல்லையா? அவள் முறைக்க அர்ஜுன் ஒரு புன்னகையோடு வண்டியை எடுத்தான். அன்பு எல்லோரையும் பார்த்தான். அம்மா, என்ன சாமி, எப்போ எங்க யார் போனாலும் என்னையும் அவங்க கூட கூட்டிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு ஆதினி அக்கா, தீரன் மாமா கூட ஒரு காரில் ஏறி போறாங்க. அண்ணன்கள் எல்லாம் எங்க? ஏன் இன்னைக்கு என்னை யாருமே தேடல, கூட்டிட்டு போல? அக்கா என்னை விட்டுட்டு போக மாட்டாங்களே என்னும் போதே அன்புவை பார்க்க அஞ்சுவுக்கு பாவமாக இருந்தது. அப்போது முகிலன் வந்தாள். சித்தி, குட்டி எங்க? ஏண்டா? நான் கூட்டிட்டு போறேன் சித்தி. டே, நீங்க புதுசா கல்யாணமானவங்க. சித்தி, எங்க போனாலும் நாங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு சேர்ந்து வருவோம். இன்னைக்கு இவனை விட்டுட்டு போனா கஷ்டப்பட மாட்டானா? அனுப்புங்க சித்தி. போய் ஒரு 5 நிமிஷத்துல விளக்கேத்திட்டு திரும்பி வர போறோம். டே லூசு பையா, பொண்ணுங்க மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போறாங்க. நீங்க நம்ம வீட்டுக்கு தானே வருவீங்க. அப்படியா? நான் கூட மாமனார் வீட்டுக்கு மாப்பிள்ளையா கெத்தா போலான்னு நினைச்சேன். அதில் மண்ணை போட்டுட்டீங்க. ஏன் மாமனார் வீட்டில் போய் நீ விளக்கேத்த போறியா? சித்தி, என்னடா? ஓ, உனக்கு சுகன்யா அக்காவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? நோனோ என்றான் புன்னகையுடன். போய் புது பொண்டாட்டி கூட ஏதாவது பேசப்பாரு. நான் இவனை கூட்டிட்டு வரேன். தனியா விட்டுட்டு வந்தாலும் தத்தி மாதிரி பின்னாடியே வராதடா. சித்தி, அவன் பாவம். அஞ்சு மகனை பார்க்க அவன் எந்நேரம் இருந்தாலும் காரை விட்டு இறங்கும் நிலையில், அதனால் அவனை ஒரு கையில் இறுக்கி பிடித்து கொண்டே, நானே இவனை கண்ட்ரோல் பண்ணி வண்டிக்குள்ள ஏத்திட்டு வந்து கஷ்டப்பட்டு உட்கார வச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை? பொண்டாட்டி கூட போறதுக்கு போடா என்றதும் அவன் நகர திரும்ப அங்கே நிலவன் வந்தான். சித்தி, உங்க செல்ல பையன் வரான். அவள், நீ எதுக்குடா வந்த? குட்டியை நான் கூட்டிட்டு போறேன். ஒழுங்கா ஓடி போயிருங்கடா. நான் வீட்டுக்கு தான் போறேன். இவனை கூட்டிட்டு போறேன். முதல்ல உன் சித்தப்பாவை கூப்பிடு. நிலவன் அழைக்க ஈஸ்வர் வந்தான். நம்ம கிளம்பலாம். முதல்ல வந்து வண்டி எடுங்க. ஏண்டி, என்ன அவசரம் உனக்கு? எல்லாரையும் அனுப்பிட்டு தானே போகணும். ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் பாசம் போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. இருவரும் நாங்க தம்பியை கூட்டிட்டு போறோம் சித்தப்பா என்று ஈஸ்வர் புன்னகையுடன். அப்புறம் எல்லாரும் உன்ன மாதிரி கல் நெஞ்சக்காரங்களா இருப்பாங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்ப மட்டும் நான் இவனை இறக்கி விட்டேன். உங்க மக இங்க குடியிருந்துருவா, பரவாயில்லையா? ஏன், என்னாச்சு? அவள் தன் மகனை காட்ட அதுவரை ஆட்டம் காண்பித்து கொண்டிருந்தவன் அடக்கமே உருவாய் அமர்ந்திருந்தான். திரும்பிய ஈஸ்வர், ஏன் அவனுக்கு என்ன, நல்லா தானே உட்கார்ந்துருக்கான். அதுதான் அஞ்சுவிக்கும் மகனை பார்த்து ஷாக். நீ கூட நடிக்க கத்துக்கிட்ட குட்டி என்று சொன்னதும் அவன் பாவமாய் முகத்தை வைத்திருந்தான். எங்க ட்ரைனிங் சித்தி எப்படி பக்காவா ஒர்க்காகுதா என்று இருவரும் சிரித்தார்கள். கிளம்பாம இங்க என்னடா பண்றீங்க? அஞ்சு, 2 புதல்வர்களோ இவனை கூட்டிட்டு போறதுக்கு போட்டி போட்டுட்டு நிக்கிறானுங்க.
போங்கடா போய் டக்குன்னு வண்டியில ஏறுங்க, நல்ல நேரத்தில் வீட்டுக்கு போகணும் என்றதும் சரிங்க சித்தப்பா என்று கிளம்ப. டேய், நான் சொன்னா நீங்க இப்படி உடனே போனீங்களாடா? இப்ப மட்டும் உடனே ஓடுறீங்க. சித்தி, சிங்கம் முன்னாடி தலை மட்டும்தான் ஆட்ட முடியும். அவள் கணவனை பார்த்து, அதென்னவோ சிங்கம்தான். நம்ம சொன்னா ஒரு பையன் கேக்குறானா? என் கையால் தானே சாப்பிடணும், நாளையில இருந்து வச்சுக்கிறேன். இருவரும் கும்பிடு போட்டு, சித்தப்பா ஆண் சிங்கம்னா நீங்க பெண் சிங்கம் சித்தி, எனக்கெல்லாம் உங்களை பார்த்தாதான் பயம் என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஏங்க, என்னடி அவங்க என்ன கிண்டல் பண்றானுங்களா? சேச்ச, எவ்வளோ பெரிய அறிவாளி, உன்னை பார்த்தா நானே நடுங்குறேன், அவனுங்க எல்லாம் என்று சொல்லிக்கொண்டே சிரிக்க. ஹலோ, எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? ஈஸ்வர் இன்னும் சிரிக்க. அன்பு, மா என்ன சாமி, சிங்கம் தான் பெருசா? என்ன பெருசா? எல்லாரையும் விட அன்பு கேள்வி கேட்க அஞ்சு ஒரு நொடி நின்றாள். ஈஸ்வர் குனிந்து அந்த குட்டி முகத்தை நேராக பார்த்து, எல்லாரையும் விட அன்புதான் பெருசு. அவன் முகம் மலர்ந்தது. அப்போ நான் சிங்கமா? அஞ்சு சிரித்து அவன் கன்னத்தை செல்லமாக தட்டி, நீ சிங்கம் இல்லடா சிங்கக்குட்டி. அவன் பெருமையாக தலையை தூக்கினான். அப்போ நான் அம்மாவை விட பெருசா? டேய், அஞ்சு கண்களை உருட்டு. ஈஸ்வர் சிரித்து கொண்டே, அம்மாவை விட பெருசா யாரும் இல்ல, அம்மா தான் எல்லாரையும் விட பெருசு. நீ இந்த பூமிக்கு வரணும்னா அம்மா தான் கொண்டு வந்தா. அவன் தன் அம்மாவை பார்க்க அவள் ஏதோ வாய் எடுக்கும் முன் ஈஸ்வர் அவளின் விரலின் மேல் விரல் வைத்து தட்டவும் புரிந்து கொண்டாள். எதுவும் பேச வேண்டாம் என்று. அப்பா சொல்லுப்பா. சிங்கத்தை விட யானை, அணைக்கோண்டாய் எல்லாம் பெருசுதானே? சிங்கம் புள்ளியெல்லாம் யானை துரத்தும் போது அது காலாலேயே எட்டி உதைக்குது. நேத்து ஒரு காட்டெருமை தன் கொம்புகளால் முட்டி வானம் அளவுக்கு சிங்கத்தை வானில் பறக்க விட்டுச்சு. இதெல்லாம் நான் டிவியில பார்த்திருக்கேன். போன வாரம் கூட சிங்கமும் புலியும் சண்டை போட்டு புலிகிட்ட சிங்கம் தோத்து போயிருக்கே. அப்புறம் ஏன் சிங்கத்தை காட்டின் ராஜான்னு சொல்றாங்க? சிங்கத்தை விட யாருக்குமே ஸ்ட்ரென்த் இல்லையா? ஈஸ்வர், வலிமையான மிருகங்கள் வானத்தில் இருக்கின்றன. சிங்கம் கம்பீரமானது. ஆண் சிங்கம் அவ்வப்போது மரத்தின் மீதோ உயரமான பாறைகளின் மீதோ ஏறி தனது எல்லையை கண்காணிக்கும் ராஜாவின் முதல் பண்பு இதுதான். அதன் கர்ஜனை 7 கிலோமீட்டர் வரை கேட்கும். அது கத்துற அந்த தூரம் வரை அதன் எல்லையாக இருக்கும். அப்போ சிங்கத்தின் எல்லையில் யானைகள், சிறுத்தைகள், கழுதை புலிகள், மான்கள், எருமைகள், கருமான்கள், நரிகள், ஓநாய்கள் என்று பல விலங்குகள் வாழ்வதை சிங்கம் அனுமதிக்கிறது. அதே நேரம் புதிதாக ஒரு ஆண் சிங்கம் தனது எல்லைக்குள் வருவதை விரும்பாது. அதாவது மற்ற விலங்குகள், குடிமக்கள் போல இன்னொரு ஆண் சிங்கம் அண்டை நாட்டின் ராஜாவை போல அந்த ராஜா தன் எல்லையை தொடுவது அவமானம் என்று நினைக்கும். ஓ அப்பா, அப்போ மீறி இன்னொரு ஆண் சிங்கம் வந்தா என்ன ஆகும்? தன் எல்லையில் நுழையும் புதிய சிங்கத்தை ஏற்கனவே ஆளும் சிங்கம் விரட்டும். அதற்கு மசியாவிட்டால் சண்டை நிகழும். சண்டையில் புதிய சிங்கம் வெற்றி பெற்றால் என்ன ஆகுங்கப்பா? பழைய சிங்கத்தை வேறு எல்லைக்கு துரத்திவிடும். அச்சோ, அது பாவம் இல்லையா? புதிய சிங்கம் பழைய சிங்கத்தோடு போட்டி போட்டு வெற்றி பெற்று காட்டின் புதிய ராஜா ஆகும். அப்போ பழைய சிங்கம் ஓடி போயிடுச்சுன்னா அந்த குட்டியெல்லாம் யாரு பார்த்துப்பா? புதிய ஆண் சிங்கம் தான் மட்டும்தான் ஆளணும்னு நினைக்கும். அதனால பழைய ஆண் சிங்கத்தின் குட்டிகளை கொஞ்சிவிடும். ஐயோ, அடுத்தவங்களை கொன்னு சாப்பிடும் சிங்கம் இனி நமக்கு வேண்டாங்கப்பா. ஈஸ்வர் மகனையே பார்க்க, அப்பா, ஒரு காட்டிலேயே ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை ஏத்துக்காத மாதிரி நம்ம ஊரில் மனுஷங்களும் இப்படி இருப்பாங்களா? 5 அறிவிக்கும் மிருகமே தன் எல்லையை விட்டு கொடுக்காத போது 6 அறிவு இருக்கிற மனிதன் என்னவெல்லாம் பண்ணுவான்? இந்த பூமியில் சர்வே பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் போட்டி, பொறாமைகள் நிறைந்த மனிதர்களை நாம் சந்தித்துதான் ஆகணும் அன்பு. அப்பா, நம்முடைய இடத்துல இருந்து நம்ம ஜெயிக்கணும். ஆனா அடுத்தவங்க இடத்துல போய் நின்னுட்டு அவங்களை தோற்கடித்து அந்த இடத்தை கைப்பற்ற கூடாது. அது தப்பு இல்லையா? அன்பு கேட்ட கேள்வியில் ஈஸ்வர் மகனை பார்க்க ஈஸ்வரிடம் ஒரு நிமிடம் மௌனம் மற்றும் மகனையே உற்று பார்த்தான். ஈஸ்வர் சிரிக்கவில்லை, சிந்தித்தான். அவன் குனிந்து மகனின் கண் பார்த்து, இதுதான் சரியான கேள்வி அன்பு, வெரி குட். அஞ்சு பேசாமல் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஈஸ்வர், நம்ம இடத்துல இருந்து ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி. அன்பு யோசனையான முகத்துடன் தன் அப்பாவை பார்க்க, அடுத்தவங்க இடத்துல போய் அவங்கள தள்ளி அந்த இடத்த பிடிக்கிறது ஜெயிப்பே இல்லை. அப்புறம் ஏனுங்க சிங்கம் அப்படி பண்ணுது? அது பயம். இன்னொரு சிங்கத்தை வளர விட்டா தான் பெரிய ஆளாக முடியாது என்கிற பயம். சிங்கம் என்பது கூட தன் எல்லைக்குள்ளதான் ராஜா. அடுத்த சிங்கத்தோட எல்லைக்குள்ள போய் ராஜா ஆக முயற்சிக்கிறது அரசனுக்கே தேவையில்லாத திமிர். அன்பு மெதுவாக தலையசைத்தான். மனுஷனும் அதே மாதிரிதான். நம்ம உழைப்பால நம்ம இடத்த உயர்த்தினா அது கௌரவம். ஆனால் அடுத்தவங்க இடத்த பிடிச்சு மேலே போனால் அது வெற்றி கிடையாது. அப்பா, அப்புறம் ஏன் மனுஷங்க அப்படி பண்றாங்க? ஈஸ்வர், ஏன்னா மிருகத்துக்கு எல்லை தெரியும், மனுஷன் கொண்ட ஆசைக்கு எல்லை தெரியாது.
என்னும் போது வீடு வரவும் இறங்கினார்கள் 3 பேரும். அன்னம் அதற்குள் ஆரத்தி கரைத்து வைக்க மிருது நிலவனும் பிரியா முகிலனும் வர 2 ஜோடிக்கும் ஆரத்தி சுற்றி வரவேற்றனர். இருவரையும் பூஜை அறைக்கு அழைத்து செல்லும் போது யார் முதலில் விளக்கேற்றுவது என்று மிருது நினைக்கும் போது அங்கே 2 குத்து விளக்குகள் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அஞ்சு புன்னகைத்து கொண்டாள். தன் அத்தையின் புத்திசாலித்தனத்தை நினைத்து அன்னம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு விளக்கேத்துங்க என்று சொன்னதும் இருவரும் ஏற்றினார்கள். அன்னம், மிருது, நீ என் பேத்தியாய் இருந்தாலும் நீயும் இந்த வீட்டு மருமகள், பிரியாவும் இந்த வீட்டு மருமகள் தான். 2 பேரும் அஞ்சுவும் நந்தினியும் போல ஒற்றுமையாய் இருக்கணும். சரிங்க என்ற பிரியா அவரை எப்படி அழைப்பது என்று தெரியாமல் அவரையே பார்க்க, அம்மாச்சின்னு சொல்லு பிரியா, உனக்கு நான் அம்மாச்சி முறைதான். மிருதுக்கேனோ அவளை அப்படி உரிமையாய், அதுவும் தான் மட்டுமே அழைக்கும் உரிமையான அம்மாச்சி என்ற வார்த்தையை யாரோ ஒரு பெண்ணை அப்படி அழைக்க சொல்வது அவளுக்கு பிடிக்கவில்லை. பிரியா மிகவும் சந்தோஷமாய் சரிங்க அம்மாச்சி என்றாள். இன்னும் இத்தனை நாள் எப்படி கூப்பிடுவதென்று தெரியாமல் கூட தலையை ஆற்றிய பிரியாவுக்கு என்ற உரிமையாய் தன் வீட்டு உறவினர்கள் என்ற ஒரு சந்தோஷத்தில் உள்ளார்ந்த மனதோடு அழைத்தாள் அவள். அதன் பின் 2 ஜோடிகளுக்கும் பாலும் பழமும் கொடுக்கப்பட்டு அவரவர் அறைகளுக்கு அனுப்பிவிடப்பட்டது. ஆதனி தீரனின் கைப்பிடித்து அந்த வீட்டுக்குள் கால் வைத்த நொடி விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆரத்தி எடுத்து மனமார்ந்து ஆசிர்வதித்து தன் பேத்தின் கையை பிடித்து சந்தோஷமாக அழைத்து வந்தார். அதிரை போய் விளக்கேற்று என்றால் சந்தோஷமும் இல்லாமல் சிரிப்பும் இல்லாத ஒரு முகத்தோடு. விஜயா வேகமாய், நான் பாத்துக்கிறேன் அதிரை, நீ போய் உட்காரு. காலிலிருந்து நடந்து நீ ரொம்ப டயர்டா இருக்க, அதனால நான் பாத்துக்கிறேன் அதிரை, நீ போய் உட்காரு என்றவர் ஒரு குழந்தைக்கு சொல்வது போல் பேத்தியின் கைப்பிடித்து கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்ற சொல்லிவிட்டு அடுப்படியில் வந்து அவளின் கையால் பால் காய்ச்சி வைத்து எல்லா சடங்குகளையும் சந்தோஷமாக செய்து முடித்தார். ரவிக்கு தன் தங்கை மகளை பார்க்க சந்தோஷம். ஆதினி தீரனோடு அமரலாம் என்று நினைக்கும் போது விஜயாவோ நொடி நேரம் கூட ஆதினியை ஆதிரை முன் அமரவிடவில்லை. போங்க, போய் உங்க ரூம்ல உட்காந்து பேசுங்க என்று தீரனின் அறைக்கு அனுப்பிவிட்டார். ஏனோ எப்பொழுதும் கொதிநிலையில் இருக்கும் ஆதிரை தான் கொண்ட கோபத்தை எல்லாம் கண்டிப்பாக ஆதினி மேல் திணிப்பாள், வம்பிழுப்பாள் என்று அறிந்த விஜயா, என் பேத்தி பிறந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இந்த வீட்டில் நான் இருக்கிற வர அவளுக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அதை மட்டும் நடக்கவே விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். ஆதினிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. தன் வருகையை தன் மாமாவும் தன் அம்மாச்சியும் எவ்வளவு கொண்டாடுகிறார்கள் என்று புரிந்தது. அதுவும் அந்த வீட்டுக்குள் நுழைந்து நொடி முதல் தன்னை ராணி மாதிரி தன் அம்மாச்சி கொண்டாடுவதை நினைத்து அவளுக்கு சந்தோஷம். அர்ஜுன் மகளினியோடு அந்த வீட்டின் முன்னாடி வந்து நிற்க, உமா தன் அக்கம் பக்கம் உறவினர்களோடு வந்து ஆரத்தை சுற்றி தன் கையாலேயே தன் மருமகளை வீட்டுக்குள் அழைத்து வந்தார். தன் வீட்டின் அளவை ஒப்பிடுகையில் அது ரொம்ப சின்னது. பிறந்து வளர்ந்த நொடியிலிருந்து பிரம்மாண்டமான அறைகளுக்குள் வாழ்ந்தவள். ஆனால் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. இயல்பாகவே வந்து உமாவிடம் நின்றாள். பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு வந்தவளுக்கு அடுப்படியில் தான் பயமே. உமா அடுப்பை பச்ச வைக்க சொல்ல பின்னவள் திருவென்று முழிக்க பின்னாடியே வந்த அர்ஜுன் அடுப்பை பச்ச வைத்து, மா, எங்க அம்மனி கம்பெனிக்கு போவாங்க, பல லட்சம் பேருக்கு ஓனராய் இருப்பாங்க, ஆனா வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. நமக்கு வேலை செய்ய வேணாம், நாளைக்கு இந்த பொண்ணுக்கு உடம்ப முடியாட்டி அதுக்குன்னு கூட சுடுதண்ணி வைக்க தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் அடியே நான் இருக்கேனே, நான் இருக்க அவளுக்கு என்ன குறை என்றான் அவளை பார்த்து. பால் காய்ச்ச தெரியுமா? அடுப்ப பத்த வைக்க தெரியாது, எப்படிமா பால் காய்ச்சுவா? மகிழ் தாண்டம் முறைப்படி பால் காய்ச்சணும். அவ காய்ச்சினா என்ன, நான் காய்ச்சினா என்ன, நாங்க 2 பேரும் சேர்ந்து காய்ச்சி எடுத்துட்டு வரோம், போங்க என்று அவரை அனுப்பிவிட்டான். அதற்கு பின் ஒரு பாத்திரத்தில் பாலூற்றி அடுப்பை பற்ற வைக்க சொல்லி கொடுத்து அவள் கையால் மீண்டும் பற்ற வைத்து பால் காய்ச்சி சொல்லி அது காய்ச்சி முடித்ததும் அதை ஒரு டம்ளரில் மாற்றி ஊற்றி வைத்தான். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். என்ன என்றால் அவனையே பார்த்து, இதெல்லாம் அங்க சொல்லித்தராங்க என்பது போல் இருந்தது அவள் பார்வை. அதில் சிரித்தவன், எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு நைட்டு வர லேட் ஆகும், அவங்களும் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு தானே வராங்க. அதனால எங்க வீட்டுல எங்க அப்பா முதல் நாங்க வரைக்கும் எங்களுக்கு தேவையானதை நாங்களே செஞ்சுப்போம். பெண் அவளுக்கு இதெல்லாம் புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா அவளுக்கு ஒவ்வொரு விஷயமும் அவன் கத்து கொடுக்க அவள் கற்றுக்கொண்டாள். பால் கொண்டு வந்து மாமனார் மாமியார் முன்பு நீட்டு உமா பாலும் பழமும் கொண்டு வந்து கொடுக்க, உமா அவன் சாப்பிட்டு கொடுத்ததும் மீதிய நீ சாப்பிடுமா. உமா அந்த பக்கம் திரும்பியதும் பால் டம்ளரை மகிழிடம் கொடுத்து, நீ குடி. அவள் அவனையே பார்க்க, அவனோ, உனக்கு இன்னொருத்தவங்க எச்சியெல்லாம் குடிச்சு பழக்கம் இருக்காது இல்லையா?
ஆனா எனக்கு குடிச்சு விட்டு கொடுக்கறதில் பிரச்சனை இல்ல, குடிச்சிட்டு கொடு. அவன் ஒவ்வொரு சேக்கையிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளை தனது கண்ட்ரோலில் கொண்டு வந்து கொண்டிருந்தான். அது அவளுக்கே தெரியவில்லை. மனது கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கிக் கொண்டிருப்பதை நினைத்து எல்லாம் முடிந்து பால் பழம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு சரி வா மேல ரூம் போலாம். அதுவரை நன்றாக இருந்தவள் அந்த வார்த்தையில் இல்ல லேட் ஆயிடும், ரிசப்ஷனுக்கு கிளம்பணும் இல்லையா? அதில் சத்தமாக சிரித்து விட்டான் அவன். ஏன் சிரிக்கிறீங்க? முதல் நைட்டு தான் செலிப்ரேட் பண்ணணும், முதல் பகல் வேணாம். இல்ல நம்ம ரிசப்ஷனுக்கு கிளம்பலாம் என்று அவனையே பார்க்க எத்தனை நாளுக்கு நீ இப்படியே என்கிட்ட இருந்து ஓடுவ மகிழ்? அவளுக்கும் அந்த பதில் தெரியவில்லை. சலனம் 473. வெளியே போன உமா உள்ளே வரும்போது மகிழும் அர்ஜுனும் ஹாலில் அமர்ந்திருப்பதைக் கண்டு உமா, அர்ஜுன் போய் மகிழுக்கு ஒரு ரூம் காட்டு. அவன் அவளையே பார்க்க அவரின் குரல் கேட்டதும் ஆளுக்கு முன்னாடி ஏதோ டீச்சர் சொன்னதும் எழுந்து நிற்பது போல் நின்றாள். உமா மகிழை பார்த்து மேல ரூம்க்கு போமா அவள் தலையாட்ட. உமா மகிழ், எஸ் மேம். சாரி அத்தை, இங்க பாருடா, நீ என்னோட மருமக, நான் உன்னோட டிராவல் பண்ண போற சக மனுஷி. நீ என்னை இன்னும் உன்னோட ஸ்கூல் பிரின்சிபல் நினைச்சிட்டு பாக்குற. நான் உன்னோட அத்தை, சரியா? அவள் தலையை ஆட்ட. நீ என்கிட்ட இயல்பா இருந்தாதான் நம்ம 2 பேரும் ஃப்ரீயா பேச முடியும். இனிமேல் நீ, அர்ஜுன், நான், எங்க வீட்டுக்காரர், நம்ம 4 பேரும் தான் ஒரு ஃபேமிலி. நீ என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாவே பழகலாம், ஓப்பனா இருக்கலாம், நிறை குறை சொல்லலாம், ஒன்றும் தப்பில்ல. ஏன்னா என் மாமியார் என்ன அப்படிதான் உருவாக்கினாங்க. இப்ப ஹாப்பியா உன்னோட லைஃப இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணு என்றவர் தன் கணவனின் அறைக்கு சென்று விட அர்ஜுன், மகாராணி இப்பவாச்சு வரீங்களா இல்ல இங்கே இருக்கீங்களா? அவனோடு பின் வந்தாள். அம்மணி, மாடிப்படியெல்லாம் ஏறி பழக்கம் இல்லல உனக்கு, கால் வலிக்கும் இல்லையா? தூக்கிட்டு போட்டுமா அவள் முறைக்க. அவன் கை நீட்ட அதை பற்றி கொண்டு அவனோடு வந்தாள். அறைக்குள் நுழைந்ததும் இதுவரை தான் அறியாத ஒரு ஆணின் அறை. அறை காற்றோட்டமாக அவ்வளவு சுத்தமாக இருந்தது. அப்போதுதான் புதிதாக ஏசி மாட்டப்பட்டிருந்தது. அவன், ஏசி போடட்டுங்களா அம்மணி? எவ்வளவுக்கு வைக்க உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளவு வைப்பீங்களோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்டி, உங்களுக்காகவே போடப்பட்டது. ஏன் உங்களுக்கு வேறுக்காதா? நம்ம எல்லாம் இயற்கை விரும்பி இந்த காத்துல தான் நான் இருப்பேன் என்று சன்னல் திறக்க சுற்றி தென்னந்தோப்பிலிருந்து வரும் காற்று இதமாக இருந்தது. அப்ப எனக்காக தான் ஏசி மாட்டிருக்கீங்களா? பின்ன மகாராணிக்கு எந்த குறையும் வரக்கூடாது இல்லையா? நீங்களும் இன்ஜினியர் தானே, என் குட்டி வீட்டுல இருக்கீங்க. இது என் அப்பத்தா உழைத்து அவரின் சொந்த காசில் வாங்கின வீடு. இது எங்களுக்கு கோவில் மாதிரி. எல்லாரும் உழைத்து தானே வாங்குவாங்க, எங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாவா வந்துச்சு? ஹே, ஒரு பொண்ணு வயிற்றில் குழந்தை. ஆனால் அதுக்கு நான் அப்பன் இல்லைன்னு சொந்த புருஷனே ஒதுக்கி விட்டப்ப அந்த பெண்மணியை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? அதுவும் ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி புருஷனே துணை என்று வாழ்ந்தவர்களை கற்பே இல்லை என காரி துப்பின உலகம் இது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இந்த உலகத்தில் 4 பேர் பார்த்து இவங்க கற்புக்கரசின்னு சொன்னாதான் இந்த சமுதாயம் அதை ஒத்துக்கொள்ளும் என்று. ஆனா வயிற்றுல இருக்கிற அப்பாவுக்காக அந்த காலத்திலேயே துணிஞ்சு அந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க அவங்க. பெத்தவங்க உடன் பிறந்தவங்க எல்லாரும் கைவிட்ட பொழுது கூட தனியா நின்று சாதிச்ச சாதனை பெண்மணி அவங்க. யாரும் இல்ல அவங்களுக்கு. உன்ன மாதிரி ராஜா வீட்டு பொண்ணுதான் என் அப்பத்தா. கட்டி கொடுத்த வீடும் பெரிய வீடுதான். குழந்தை இல்லாம என் அப்பத்தாவை இன்னொரு பொண்ணை கட்டி வச்சு என் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறப்போ இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்த என் தாத்தா என் அப்பத்தா கூடயும் வாழ்ந்திருக்காரு. அந்த 2வது பொண்டாட்டிக்கு தெரியாம குழந்தை உருவானதும் என் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. 2வது பொண்டாட்டிக்கு பயந்து தனி மனுஷியா அவ்வளோ காசையும் விட்டுட்டு என் அப்பாவை வளர்க்க பெருமாநல்லூரிலிருந்து நடந்தே வரும்போது வயிற்றில் குழந்தை மயக்கத்தில் ஒரு மில்கிட்ட கீழே விழுந்துட்டாங்க மயங்கி. பின் அந்த வழியா வந்த மில் ஓனர் ஒரு பெண், அவங்க கிட்ட கதையெல்லாம் சொல்லி வேலை கேட்க அவங்க அங்கேயே தங்க இடம் கொடுத்துட்டாங்க. அங்கேயே கூட்டி தொடச்சு பெருக்கி சம்பளம் பெற்று என் அப்பாவை பெற்று வளர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் நூல் கோர்த்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஆப்ரேட்டராக மாறி இருக்காங்க. திருப்பூரில் நூல் மில்லுக்கு வந்து நைட்டும் பகலும் உழைத்து எங்க அப்பாவை படிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வாங்கின இடம் இது. எங்க 4 பேருக்கு இந்த வீடு அதிகம். சொல்ல போனா இந்த ஏரியாவில் எங்க வீடு தான் பெருசு. இதையே குட்டின்னு சொல்ற. ஏனோ அந்த பாட்டியின் கதையை கேட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. பின், அச்சோ நான் அப்படி சொல்லல, தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நீ வளர்ந்த விதம், உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய பெரிய வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. தேவையில்லாம வீடு கட்டி அதில் செலவழிக்கிற காசை ஸ்கூலில் போட்டா இன்னும் 2-3 கிளாஸ் ரூம் எக்ஸஸ் ஆகும்னு, இன்னும் ஒரு 30 பேருக்கு எக்ஸ்ட்ரா அறிவு கிடைக்கும் என்று வரும் காசையெல்லாம் ஸ்கூல் மேலேயே போடுவார். என் அப்பா முழுக்க முழுக்க ஸ்கூல் மேலதான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உலகமே அந்த ஸ்கூல் தான். காசு எல்லாம் ஸ்கூல்ல போட்டு இருக்காரு.
ஸ்கூல்ல சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் வாங்கி போட்டுட்டாரு. நாளை பின்ன பெருசாக்கணும்னா இன்னும் பெருசு பண்ணிக்கலாம் என்று. இந்த வீடு அப்போது எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. இப்பவும் இருக்கு. ஜனனியும் கல்யாணம் முடிச்சு தேவ் வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் அம்மா அப்பா நம்ம தானே. நீயும் நானும் தூங்குறதுக்கு தான் இந்த ரூம்க்கு வர போறோம். தூங்குறதுக்கு இந்த ஒத்த கட்டில் பத்தாதா என்ன என்றான் அவளையே பார்த்து. அவள் தலையாட்ட எழுந்து அருகே வந்தான். இங்க பாருங்க, நான் தான் சொன்னேன்ல ரிசப்ஷனுக்கு நேரமாச்சு போலாம்னு. நான் சும்மா தான் உன் பக்கத்துல வந்தேன். நீ இப்படி ஞாபகப்படுத்தி தான் எதையாவது செய்ய சொல்லி என் மனசு வற்புறுத்துது. போலாம், நீங்க கொஞ்சம் டேஞ்சரஸ் என்று அவள் திரும்ப அவளின் இடையோடு அவனின் இடது கையால் பிடித்திழுக்க அவள் பின்பக்கம் சாய இருவரும் கட்டிலில் விழுந்தார்கள். போலாம் என்றது பெண் இதழ்கள். அவன் அவள் இதழ்களில் என்ன பிராண்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ற? நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் தேவை என்பதால் தான். ஆடவன் லிப்ஸ்டிக் பாய்சன் இல்லையா? ஏதோ கேன்சர் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க என்று டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவளின் இதழில் துடைக்க, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, இருக்கட்டும் விடுங்க. அதான் நானும் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அது எதுக்கு என்று அவன் தண்ணி தொட்டு அதை துடைக்க, தொடச்சி வாயை செவப்பாக்கிடாதீங்க. சச்ச, அப்படியெல்லாம் அது செவப்பாக கூடாது என்றவன் அவளின் இதழ்களை மொத்தமாய் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டான். அவள் மூச்சு விட சிரமப்படும் போது கொஞ்சம் விடுவித்து அவளை பார்த்தான். அவள் தன் இதழ்களை எல்லாம் சேலை முந்தானையில் துடைத்து கொண்டே, என்ன சொன்னீங்க? டே டைம் எதுவும் இருக்காதுன்னு. உன்னை இவ்வளவு அருகாமையில் கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு கடைப்பிடிக்க நான் ஒன்னும் புத்தன் இல்லடி மனுஷன் என்றவன் அவளை தன்னோடு இறுக்கமாக இழுத்து கொண்டவன் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டு கொஞ்சம் அவளை விடுவித்தான். அப்பாடி என்று அவள் கட்டிலில் விட்டத்தை அண்ணாந்து பார்த்து கொஞ்சம் தளர்வாக படுக்கும்போது அவன் அவளை நோக்கி குனிய, என்ன பண்றீங்க? அதில் சிரித்து கொண்டே, தப்பா யோசிக்காதடி என்றவன் அவளின் மார்பில் தலை வைத்து கண்மூட அவளின் கைகள் இரண்டும் அவன் பக்கம் வரவே இல்லை. அவன் ஒரு நிமிடம் அவளின் ஹார்ட்பீட் சத்தம் கேட்டான். அவளின் மார்பு மெதுவாக உயர்ந்து இறங்கு. ஏன் மெல்ல என் தலையெல்லாம் உன் கை வருடாதா என்ன? எழுந்திருங்க, கிளம்பலாம். இப்படியெல்லாம் சொன்னா மூடுமாச்சி நைட்டு ப்ரோக்ராம டே ப்ரோக்ராமா மாத்திடுவேன். அவளின் கைகள் தானாகவே அவன் கேசத்துக்குள் விரல்களை விட, என்னை பார்த்து பயப்படுறியா? அவன் குரல் இப்போது கிண்டல் இல்லாத மென்மையாக இருந்தது. அவன் கண்கள் உயர்த்தி அவனை பார்த்தாள். பயம் இல்ல, ஆனா என்ன ஆனா? சட்டுன்னு பெட்சார் எல்லாம் வேணா, எனக்கு இப்படி பழக்கம் இல்ல. அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் ஆணவமில்லை, அவசரமில்லை, உரிமை மட்டும். எனக்கு மட்டும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன என்று கேட்டபடி அவளின் நெற்றியில் மெல்ல முத்தமிட்டான். அது ஆசை முத்தம் இல்லை, நீ என்னுடையவள் என்ற அங்கீகாரத்தால் கொடுக்கப்பட்ட முத்தம் அது. அவள், என்ன நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறீங்களா? மாத்துறதுக்கு என்ன இருக்கு? நீ இப்ப என்னோட மனைவி. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு பெண். உனக்கு வசதியா இல்லனா ஒரு அடியும் கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். அவளின் சட்டையை மெதுவாக பிடித்து, அர்ஜுன் என்றான் அவளின் காதுக்குள். அதுவும் ஹஸ்கி வாய்ஸில். இப்படி பேசினாதான் டேஞ்சரஸ். அவன் சிரித்து, அப்ப நான் பேசாம இருக்கணுமா? நான் சொன்னா மட்டும் அப்படியே கேட்டுடுவீங்க பாருங்க. அப்ப என்ன? அவள் பதில் சொல்லவில்லை. அவனின் மார்பில் மெல்ல தலையை சாய்த்து கொண்டாள். அங்கு லவ் யூ என்ற வார்த்தை எல்லாம் பிரயோகிக்கப்படவே இல்லை. ஆனால் அவளாகவே வந்து ஆண் மார்பில் ஒரு நம்பிக்கையோடு படுக்கும் செயல் ஒரு ஆணை ஆணாக உணர்த்தியது. அவள் தன்னை நம்புகிறாள் என்று புரிந்தது. அந்த ஒரு செயல் அவனுக்கு போதுமான பதில். அவளின் மனதில் தனக்கான இடம் எது என்று தெரிந்தது. தன் மார்பில் படுத்திருந்த அவளின் தலையை விரல்களால் கோத அவள் கண்களை மூடினாள். மனதிற்குள் பல குழப்பங்களால் சில நாட்களாய் தூங்காமல் இருந்த அவள் இந்த நாளை நினைத்து பயந்து தவித்தாளோ? அந்த நாளில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று மனம் சொன்னதும் ஒரு நிம்மதியோடு அவன் மார்பில் சாய்ந்து விட்டாள். சற்று நேரத்தில் உறங்கியும் விட்டாள். இதுவரை தன் அருகில் வீசாத ஒரு பெண்ணின் வாசத்தை தன் உணர்வுகளுடன் நுகர்ந்து அனுபவித்துக் கொண்டே அவனும் கண்களை மூடியிருந்தான். தேவ் ஜனனியை வரவேற்க ஆரத்தி சுற்ற தமிழ்வாணன் யாரை கூப்பிடலாம் என்று யோசிக்கும் போது ஈஸ்வரி கால் பண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபக்கும் சுகன்யாவும் வந்துடுவாங்க. ஏனோ தேவை பெற்றதை தவிர இந்த திருமணத்தில் தான் வேறொன்றும் செய்யவில்லை. எல்லாவற்றையும் ஈஸ்வர் முன்னின்று செய்திருக்கும் போது மனதார போய் கடவுளிடம் அந்த மனிதனும் தீபக்கும் நன்றாக இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டார் அவர். சுகன்யாவும் தீபக்கும் சற்று நேரத்தில் அங்கே வந்து ஆரத்தி சுற்றி ஜனனியை அழைத்து கொண்டு போய் பால் காய வைத்து அதை பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி சாமி கும்பிட வைத்துவிட்டு அவர்களுக்கு பாலும் பழமும் கொடுத்துவிட்டு எல்லாம் முடிந்த பின், சரி ரிசப்ஷனுக்கு கிளம்பி வாங்க, நாங்க முன்ன போறோம். தமிழ்வாணன் மனதார நன்றி தெரிவித்தார் அவர்களுக்கு. தீபக், தேவ் எங்க வீட்டு பையன், இது எங்களுடைய கடமை என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பி விட தமிழ், ஜனனிமா வீடு பிடிச்சிருக்கா?
ரொம்ப மாமா, நீங்க குடிசையை கட்டி வச்சிருந்தாலும் அவ மாளிகை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கப்பா. அவள் தன் கை முட்டியால் அவனை இடிக்க, அவன் கிடக்குறான். விடுமா, உனக்கு என்னம்மா செஞ்சு தரட்டும்? காப்பியா டீயா? மாமா நீங்க உட்காருங்க, நான் போட்டு தரேன். இல்லம்மா, நான் சூப்பரா போட்டு தரேன். அப்பா, போட்டு தரேன்னு சொல்லு. அது என்ன சூப்பரான்ற வார்த்தையை ஆட் பண்ணிக்கிற? அந்த வார்த்தை எல்லாம் உனக்கு அர்த்தம் தெரியுமா என்ன? இத்தனை நாள் அதை குடிச்சு தானடா வளர்ந்த. அதை நான் என்னைக்கோ குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வீட்டில் காப்பியை குடிக்கிறதில்ல தெரியுமா உனக்கு? ஜனனி, நான் போடட்டுமாங்க? நான் போடுறேன். புது பொண்ணு நீ. தேவ், அப்பா ரொம்ப நாளா உன் கையில குடிச்சு குடிச்சு நான் வீட்டில் காப்பி குடிக்கிறதையே விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு நாளா அவ போடட்டுமே, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டுத்தாயே, தலை வலிக்குது என்றானவன். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தன் வீடு, தன் கணவன், தனக்கான அடுப்படி என்று அவள் வேக வேகமாய் அடுப்படிக்குள் போய் காப்பி போட்டு தன் மாமனாருக்கும் அவனுக்கும் எடுத்து வந்து கொடுக்க, காப்பியை வாயில் வைத்தவன், வாவ், சூப்பரா போட்டிருக்கடி. தமிழ்வாணனும், உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்ஸ் மாமா. எந்த மாமாக்கு தேங்க்ஸ் சொன்ன? பெரிய மாமாவுக்கா இல்ல சின்ன மாமாவுக்கா என்று அவன் அவளை பார்க்க அவள் தலை குனிந்து கொண்டாள். தமிழ், சரி 2 பேரும் மேல ரூமுக்கு போங்க. ஜனனி தயக்கத்துடன், மாமா, அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி, ரிசப்ஷன் வைக்கிறாங்க. நாமளும் போய் அந்த ஸ்டேஜில் நின்னா நல்லாவா இருக்கும்? நாளைக்கு நமக்கான ரிசப்ஷனுக்கு நம்ம போய்க்கலாமே. எம்மாடி ஜனனி, நம்ம ரிசப்ஷனா நம்ம தனியா தான் வைக்கணும். உங்க அப்பா நாளைக்கு தான் சொல்லியிருக்காரு, உங்க ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் வச்சுக்கலாம்னு. அவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி, நானும் இவரும் மட்டும்தான் தனி. ஈஸ்வர் சார் தேவ் பிரிச்சு பார்க்க மாட்டார். அதே மாதிரி அந்த ஸ்டேஜ்ல நிற்கும் போது நோ கிஃப்ட்ஸ், நோ வவுச்சர். அவங்க யார்கிட்டையும் எந்த பெனிஃபிட்ஸும் எதிர்பார்க்காம இந்த கல்யாணத்தை உலகுக்கு அறிவிக்கிறதுக்காக ஒரு ரிசப்ஷன் வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அங்க போறது நம்மளுக்கும் பெனிஃபிட்ஸ் தான். நாளை புது ஆட்களை தெரியும், நம்மளும் ஈஸ்வர் சார் குடும்பம்னு தெரியும் போது நாளை பின்ன நமக்கு அங்கீகாரம் இன்னும் கொஞ்சம் தனியா கிடைக்கும். அதுக்காக தான் அவர் இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்காரு. சரி, நீங்க ரூம்க்கு போங்க. தலையாட்டி கொண்டே அவனோடு அவனின் அறைக்கு செல்ல நடந்து கொண்டே தேவ் அவளின் கைப்பிடித்து, என்கிட்ட சொன்னா வேலைக்காகாதுன்னு என் அப்பா கிட்ட சொல்லி அவர் மூளைய செலவு பண்றியா என்ன? சேச்சா, இல்லைங்க. எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கும்போது நம்ம மட்டும் தனித்து தெரிவோமேன்ற ஒரு மாதிரி இருந்தது. அங்கத்தானே நானும் ஒர்க் பண்றேன். அதனால நிறைய பேருக்கு என்ன தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை ஈஸ்வர் மாமா பண்ணியிருக்காங்க. நீங்க ஒர்க்கர் தானே? ஈஸ்வர் மாமா என்ன அவரோட வீட்டில் ஒருத்தரா நினைக்கிறார். ஆமா, நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட்ஸ் தானே. என்னையே வாங்க போங்கன்னு சொல்ற. என் அம்மா எங்க அப்பாவை வாங்க போங்கன்னு கூப்பிடுவது பார்க்க அழகா இருக்கும். எனக்கும் என்னோட புருஷன்கிட்ட அப்படி பேசணும்னு ஆசை. ஹோ என்றவன், இதுதான் என்னோட ரூம். அவள் வலது காலை எடுத்து வைக்க போக, ஒரு நிமிஷம் என்றவன், வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா. அவள் முறைக்க, ஏன் டைலாக் நல்லா இல்லையா? நான் உங்களை ஹீரோ ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தா நீங்க ஏன் வடிவேல் மாதிரி காமெடி பண்றீங்க? நீ எவனை கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்னமா பண்றது? எனக்கு வரது தானே வரும். எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு தெரியுமா? எம்மா தாயே, நான் இப்பவே சொல்றேன், நீ மனசுக்குள்ள ஒன்று நினைச்சிட்டு அதை சொல்லாமலேயே பண்ணணும்னு நீ நினைச்சா சத்தியமா எனக்கு பண்ண தெரியாது. எனக்கெல்லாம் 2 தடவை ஒரு விஷயத்த சொன்னாலே நான் மறந்துடுவேன். அதனால உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தயவு செய்து விட்டுட்டு எல்லாத்தையும் வெளிப்படையா பேசு. அதுதான் நமக்கு நல்லது. ஏதாவது உனக்கு வேணும்னா கேளு. ஏதாவது எனக்கு தெரியாததா இருந்தாலும் சொல்லிக் கொடு. என்னது சொல்லிக் கொடுக்கணுமா என்று அவள் பயஞ்சு விழிக்க, எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற? நீ நல்லா படிச்ச பொண்ணு, பலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வழி நடத்துற அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஹெட்டா இருக்கு. நான் கொஞ்சம் தத்தி தான், லேட்டா தான் எல்லாம் புரியும் என்றான் பாவமாய். அவன் பேசிய விதம் அவளுக்கு பிடித்து போக அவள் எழுந்து போய் அவன் உச்சந்தலையில் முத்தமிட்டாள். உண்மையாகவே அது ஒருவித புது உணர்வாக இருந்தது அவளுக்கு. உச்சி முத்தம் பல முறை மகள் அவனுக்கு கொடுத்திருப்பதால் அது அவனுக்கு புதிதாக தெரியவில்லை. பெண்ணவள் அவன் கண்களில் முத்தமிட்டாள். அவன் அதை கண்களை மூடி ரசித்திருக்க பெண்ணவள் போதுமா? அவன் தலையை ஆட்டி மறிக்க அவள் சிவந்த முகத்தோடு அவன் இதழ்களில் தன் இதழ்களை வைத்தாள். முதலில் அந்த முத்தத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நிமிட இடைவேளை விட்டு அவளை பார்த்து, ஏய் நீ செம்மையா பஞ்சப்பா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட நீ? பட்டென்று அங்கு இருக்கும் தலையணையை எடுத்து அவனை அடிக்க ஆரம்பித்தாள் அவள். ஏய் விட்ரி, ஏய் எதுக்குடி அடிக்கிற? அப்புறம் எங்க போய் கத்துக்கிட்டேன்னு கேட்டா என்ன சொல்றது? ஏன் தப்பா கேட்டுட்டேனா? அவள் மீண்டும் அடிக்க, ஏய் என்ன விஷயம் சொல்லிட்டாடி. கிஸ் பண்றதுக்கெல்லாம் யாராச்சும் கத்துக்கிட்டு வருவாங்களா? நிஜமா 25 வயசாயிடுச்சுடி. எனக்கெல்லாம் யாருமே கொடுத்ததில்ல, அதான் கேட்டேன். எனக்கு மட்டும் 60 வயசு ஆகுது, அதே 25 தானே. அப்புறம் எனக்கு மட்டும் 10 பேர் கொடுத்தாங்களா என்ன? அதன் பிறகுதான் அவனுக்கு அந்த கேள்வியின் அர்த்தமே புரிந்தது. ஏ சாரி சாரி அவள் முறைக்க, அதான் சாரி கேட்டுட்டேனே, அப்புறம் எதுக்குடி முறைக்கிற?
வாங்க தெரிஞ்சுச்சே, கொடுக்க தெரியாதா? அவன், எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு, நீயே கொடுக்கறியா? அவள், உங்கள என்று தலையணையை தூக்க, அந்த ஃபீல் நல்லா இருக்குடி, இன்னொன்னு கூட என்று அவளின் முன்னாடி மண்டியிட்டு அமர்ந்திருந்தான். அவன் கேட்ட விதம், அவன் அமர்ந்த விதம் எல்லாம் அவளுக்கு பிடித்து போக, பின் அவள் அவன் முன் மண்டியிட்டு அவனின் கேசத்தோடு தன் விரல்களை கோர்த்து அவனை தன் பக்கம் இழுத்து அவனின் இதழ்களில் தன் இதழ்களை வைத்து முத்தத்தை பதித்து அவனுக்கு முத்தம் வைக்க கற்றுக் கொடுத்தாள். சலனம் 474. முகிலன், பிரியா சொல்லுங்க. இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. இத்தனை வருஷத்தில் தனியாக இருந்த நான் நிலவனுக்கு கூட பெட் ஷேர் பண்ணினதில்ல. பட் பிரியா, ஹலோ புருஷ், பெட் ஷேர் பண்ணாட்டி உங்களுக்கு பாடி பிரச்சனை, அதுக்கு நீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. விளையாடாதப்பா, நான் சீரியஸா பேசுறேன். என்னோட ரூம், என்னோட பெட், எனக்கு நீ எல்லாம் தனியா இருக்கணும்னு தான் நான் இருப்பேன். ஆனா நீ வரப்போ அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நம்ம சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு மனசு குஷியா இருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வேணும்னா தனி பெட் போட சொல்லுங்க. அவனும், பிரியா சொல்லுங்க, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு 3 மாசம் இல்ல லைஃப் லாங். எனக்கு இந்த சினிமா டைலாக் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. இது சினிமா டைலாக் இல்ல, சீரியஸா பேசுறேன். நிறைகளை தெரிந்தே ஒரு பொண்ணு லவ் பண்றது வேற, குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்றது வேற இல்லையா? இத்தனைக்கும் என்னிடம் ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னு தெரிஞ்ச அப்புறமும் என்னை லவ் பண்ணி இப்போ மேரேஜ் வரைக்கும் வந்துட்டோம். அப்புறம் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பேன். மை டியர் புருஷ், எல்லாமே முழுமையா இருக்கணும்னா இந்த உலகத்தில் அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. நிஜமாவே வா. நான் எங்க அப்பா கிட்ட அப்படிதான் கேட்டேன். அம்மா இப்ப பாரு கோபப்பட்டுட்டே இருக்காங்க, திட்டிகிட்டே இருக்காங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு இவங்கள போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்குன்னு. ஒருத்தவங்களை நேசிக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற மைனஸையும் சேர்ந்து நேசிக்கணும், அதுதான் உண்மையான நேசம்னு சொன்னார். அப்புறம் நம்மளோட துணைவிய ஒரு தோழியாய் நம்ம நினைக்கணும். ஒரு ஃப்ரெண்டு தப்பே பண்ணினாலும் அந்த தப்பை கரெக்ஷன் பண்ணுவோமே தவிர அதுக்காக அந்த ஃப்ரெண்டை விட்டுட்டு போக மாட்டோம். நட்பும் காதலும் கல்யாண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு அப்பா சொன்னாங்க. அதனால தான் நம்ம இப்பவும் சேர்ந்திருக்கோம், எப்பவும் சேர்ந்திருப்போம். முதலில் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், அப்புறம் லவ் பண்ணலாம். நிஜமாவே நிலவன் அன்புக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட எனக்கு கிடையாது. அப்படி இருந்துமா லவ் பண்ற என்ன? நான் எல்லாருக்கூடவுமே ஃப்ரெண்டாகிற பொண்ணு கிடையாது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மகிழ், தேவ், இவங்களோட வைப் எனக்கு செட் ஆகும். நாங்கள் ஜாலியாக இருப்போம், எதை பற்றியும் ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் பேசிக்கிறதுக்கு கூச்சப்பட மாட்டோம், அசிங்கப்பட மாட்டோம். இது இங்கே ஷேர் பண்ணலாமான்னு யோசிக்கிற எந்த விஷயமும் எங்களுக்குள்ள கிடையாது. அந்த மாதிரி எனக்கு வர பார்ட்னர் என்ன மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. என்ன மாதிரியே ஹாப்பி மைண்ட் பர்சன் நீங்க. எதையும் ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. உங்க கேரக்டருக்காக தான் இந்த கல்யாணமே. முகிலன் பிரியாவின் மடியில் வந்து படுத்து அவளின் முகத்தை பார்க்க, பௌர்ணமி அன்று நிலவு தன்னை பார்த்து குனிந்திருப்பது போல் இருந்தது அந்த காட்சி. என்ன புருஷ் அப்படி பாக்குறீங்க? உன்னை பாக்குறப்பவெல்லாம் எனக்கு ரீமாசன் பாக்குறது போல இருக்கும். வல்லவன் கீதாவா? ஹே, அது ஒன் ஆஃப் தி கேரக்டர். ஆனா நீ ஸ்வீட். அப்போ மாதவன் படத்துல வர ரீமா மாதிரியா? இல்ல தூள் படத்துல வர அவளை போல் உனக்கு நடை, ஷோல்டர், முகம் எல்லாம் இருக்கும். ஓ, கொஞ்சம் ஆம்பளை பையன் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? ஏய், நீ பக்கா பொம்பளை மெட்டீரியல். பாரு, சருக்கு ரொமான்ஸ் எல்லாம் வருமா? பிரியா கேட்டதும் முகிலன் அவளின் மடியிலிருந்து மெதுவாக நிமிர்ந்து அவளின் கண்களை பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த விளையாட்டுத்தனம் எல்லாம் மறைந்து போயிருந்தது. அந்த பார்வையில் வெக்கமும் இல்லை, ஆனால் அங்கே ஒரு ஆழமான அமைதி இருந்தது. மென்மையாய் சிரித்தபடி, வராதுன்னு நினைக்கிறியா? பின்ன வருமா என்ன? நீ இப்போ வர வரைக்கும் கூட எனக்கு ரொமான்ஸ் எல்லாம் புக்ல சினிமாவில் பார்க்க மட்டும்தான் தெரியும். ஆனா ரியல் லைஃப்ல எல்லாமே ஸ்ட்ரைட், டிசிப்ளின், ரொட்டின் என்றவன் குரல் மெதுவாக தாழ்ந்து, ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கே என்கிட்ட சந்தேகம் வருது, இவனா நான்? பிரியா அவன் தலைமுடியை விரல்களால் மெதுவாக வருடினாள். அவளுக்கு அந்த தருணம் ஒரு கணவன் கிடைத்த சந்தோஷம் எல்லாம் இல்லை, மனதை புரிந்த ஒரு நண்பன் கிடைத்த நிம்மதி. சப்போஸ் நீ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு ரொமான்ஸ் தெரியுமான்னு தெரியல. அம்மா மும்பையில் இருந்ததால் நிறைய ஹிந்தி ஃபிலிம் பார்ப்பாங்க. சின்ன வயசுல இருந்து நான் ஹாலிவுட் மூவி எல்லாமே பார்ப்பேன். நான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் தேவையோ அவ்வளவு சீன் சினிமாவில் பார்த்திருக்கேன். இப்போ கொஞ்சம் மொபைல் பார்த்திருக்கேன். எனக்கு அவ்வளோ டீப்பா எல்லாம் எதுவும் தெரியாதே என்றான் பாவமாய். அவ்வளோ புருஷ், நான் சொல்லிடுறேன் முதலில். அதிலிருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஜஸ்ட் 20 or 30 minutes பாடி நீட்ஸ் முடிஞ்சிடும். ஆனால் அதை தாண்டி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் என்று.
இது பேசணும் இதை பேசக்கூடாது என்று தடா போடாத ஒருவனையும் ஒளிவு மறைவில்லாத ரிலேஷன்ஷிப்பையும் தருகிற நண்பனை தான் எக்ஸ்பெக்ட் பண்ற. கண்டிப்பா என்னால உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண முடியும். ஆனா ரொமான்ஸ் தான் எனக்கு தெரியல. நீங்க ரொமான்டிக்கா இருக்கணும்னு ஆசைப்படல. என்கிட்ட நீங்க நீங்களா இருக்கணும். உங்ககிட்ட நான் நானா இருக்கணும். ஒருத்தர் மாற்றிக்காமல் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் தான் ஆசைப்பட்டேன். அவன் நெஞ்சில் இருந்த பயம் ஒன்று மெதுவாக மறைந்தது. உண்மையாவே ஒரு ஃபர்ஸ்ட் நைட் என்றால் எதுவும் பண்ண தெரியாமல் உனக்கு என்னை பிடிக்காமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்தது. யாருக்குமே எதுவும் தெரியாதுப்பா. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப போலவே எப்பவுமே இருங்க போதும். முகிலன், உன்கிட்ட எனக்கு அதான் பிடிச்சது. என்னை மாத்த சொல்லாம என்னை ஏத்துக்கிட்ட ஒரே ஆள் நீ. அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரியாவின் உள்ளத்தை அவன் பக்கம் இழுத்து கொண்டது. முகிலன், பிரியா, நீயும் மாற வேண்டாம், நானும் மாற வேணாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்னோட பாதியான நிலவனிடமும் அன்பு கிட்ட இருந்து மட்டும் என்னை தள்ளி வச்சு விடாத. நிலவன், அவர் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். கூட பிறந்தவர்கள் என்றாலே அலாதி பிரியம் இருக்கும். இதில் ஒரே வயிற்றில் 2 பேரும் உருவான பிறவிகள். நான் ஏன் பிரிக்க போறேன்? அப்புறம் அன்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னதும் முகிலன் ஒரு வினாடி அமைதியாக இருந்தான். அவன் பிரியாவின் கையை எடுத்து தன் நெஞ்சின் மீது வைத்து இறுக்கி பிடித்து கொண்டே, அவனுங்க என் வாழ்க்கையில இருக்கும் ஒரு பகுதி என்றால் நீ என் வாழ்க்கையே. இங்கதான் நீ இருக்க. எந்த கம்பாரிசனும் இல்ல, எந்த சந்தேகமும் இல்ல. பிரியாவின் கண்கள் அவனின் வார்த்தைகளில் விரிந்தது. ஹலோ புருஷ், அதுக்காக தான் இந்த கல்யாணமே. அவன் மடியிலிருந்து எழுந்து அவள் பக்கத்தில் அமர்ந்தான். ரொம்ப பெரிய ரொமான்ஸ் எல்லாம் காட்ட வேணாம். சாதாரணமா நண்பர்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா, அவ்வளவுதான். பிரியா மென் புன்னகையொன்றே அவனுக்கு பரிசளித்து கொண்டே, அப்ப சருக்கு ரொமான்ஸ் வருமா வராதா? முகிலன் மெதுவாக அவளின் தோளில் கை வைத்தான். நீ இருந்தா வராம இருக்குமா? ஹே, தோளில் கை போடுறதே ரொம்ப பெரிய ரொமான்ஸ் இல்லையா? அவ்வளோதான் தெரியும். தெரியாததை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கத்துக்கிறதில் தப்பில்ல. மைடியர் புருஷ், சினிமா பாட்டு வரிகள் எல்லாம் தெரியுமா? சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அதுவும் தெரியாதா? சொல்லுப்பா, இனிமேல் தெரிஞ்சுக்கிறேன். தேன் எங்கெங்கே உண்டு என்று பூ வண்டுக்கு சொல்லாததுதான். அதுதான் தேடி உண்ணாமல் பேரின்பம் வராதுதான். ஆமா, இது என்ன படம்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த பாட்டு படம் வரியெல்லாம் தெரிஞ்சு நைட்டு வரப்போ கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுட்டு வரணும். டியூஷன் எல்லாம் வைக்க மாட்டியா பேபி? இதுக்கெல்லாம் டியூஷன் கேட்குற புருஷனை நான் இப்போதான் கேள்வியே பாடுறேன். ஒழுங்கா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்று அவள் அங்கே தலையணை எடுத்து போட்டு படுத்தாள். ஆடவன் மொபைல் எடுத்து வரி சொல்லி ChatGPT-இடம் போய் அர்த்தம் கேட்டான். தேன் எங்கெங்கே உண்டு என்று பூ வண்டுக்கு சொல்லாதுதான். மலர்களில் தேன் இருக்கிறது என்பதை யாராவது பூ வண்டுக்கு சொல்லி காட்ட வேண்டியதில்லை. அதன் இயல்பே தேடி கண்டுபிடிப்பது. அது தான் தேடி உண்ணாமல் பேரின்பம் வராதுதான். பூவண்டு தானாக தேடி தன் முயற்சியால் தேனை சுவைக்கும் போதுதான் அதற்கு உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். அவன் அர்த்தம் தெரிந்து அவளை பார்க்கும் போது அவள் உறங்கியிருந்தாள். அர்த்தம் புரிந்த பிறகும் முகிலன் மொபைலை உடனே வைக்கவில்லை. அந்த 2 வரிகளே அவன் மனதுக்குள் ஏதோ ஒன்றை மெதுவாக திறந்தது. சொல்லிக் கொடுக்கிற ரொமான்ஸுக்கும் தானா தேடி புரிஞ்சுக்கிற அன்புக்கும் எவ்வளவு வித்தியாசம். அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். பிரியா ஒரு கை தலையணைக்குள், மறுக்கை தன் கன்னத்துக்கு கீழ் சிக்கி கண்ணிமைகள் அமைதியாக மூடியபடி அவள் தூங்குகிற அழகே அவனுக்கு புதிது. அழகு என்றால் மேக்கப், உடை, நடை, பார்வை என்று அவன் நினைத்திருந்த அழகுக்கான எல்லா விளக்கங்களும் அந்த நொடியிலேயே மாறிவிட்டது. இதுக்குதான் பூவண்டு தேடி வரது போல என்று மனதுக்குள் சிரித்தான். அவன் மெதுவாக அவள் பக்கம் குனிந்து அமர்ந்தான். அவள் தூக்கம் களைக்க கூடாது என்று மெல்ல அருகே சென்று அவளின் முகம் பார்த்தான். அவளின் நெற்றியில் விழுந்திருந்த ஒரு சின்ன முடி அது காற்றில் அசைந்து அவளை தூங்க விடாமல் எழுப்பி விடுமோ என்ற யோசனையுடன் எடுத்துடலாமா வேண்டாமா அந்த சின்ன தயக்கம் அவளை தொட கூசியது. பின் மெதுவாக தன் விரல் கொண்டு ஆடவனின் விரல்கள் அவள் கூந்தலை ஒதுக்கியது. அவ்வளவுதான். பிரியா அசைந்தாள். அவன் உடனே கையெடுத்து அப்படியே சிலை மாதிரி நின்றான். தூங்கும் போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணுவதை நினைத்து எங்கேனும் தன்னை தவறாக நினைத்து கொள்வாளோ என்று பார்த்தான். 1 வினாடி 2 வினாடி அவள் கண் திறக்கவில்லை. ஆனால் அவள் உதடுகளில் ஒரு மென்மையான புன்னகை தூக்கத்திலே புரிஞ்சிருக்கா. அவன் மனது துள்ளியது. அவன் மெதுவாக அவள் அருகில் படுத்தான். 2 பேருக்கும் இடையில் அதிக தூரமில்லை, அதிக நெருக்கமும் இல்லை. ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ். அவளின் சூடான மூச்சு ஆடவனின் தோளில் பட்டது. அந்த நொடித்தான் அவன் புரிந்தான். இது ஃபர்ஸ்ட் டே இல்லை, இது ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட். வேண்டியது ரொமான்ஸ் இல்லை, மனது ஒத்துக்கிட்ட அமைதி. அவள் தூக்கத்தில் மெதுவாக பேசினாள். புருஷ், நீங்க தூங்கலையா? அவன் சிரித்தான்.
இல்ல, தேடிட்டு இருந்தேன். என்ன தேன்? அவள் கண் திறக்காமலே மெல்ல சிரித்தாள். கிடைச்சதா? கிடைச்சது சொல்லாமலே. அவள் கை தன்னை எறியாமல் அவனின் கையை தேடி பிடித்தது. அவன் அதை பிடித்து கொண்டே மெல்ல சொன்னான். இப்ப புரியுது, என் பேரின்பம் தேடி உண்ணாம வராதுன்னு. இந்த முறை பிரியா கண் திறந்தாள். அவள் பார்வையில் வெக்கமில்லை, விளையாட்டுமில்லை, ஒரு மென்மையான நம்பிக்கை. சார், இப்ப ரொமான்ஸ் வந்துடுச்சா? அவன் அவளின் கையை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து, இங்க இல்லாம வந்துடுச்சு. அவள் மேல தலை சாய்த்தாள். அவனின் தோளில் வரப்போகும் அந்த இரவுக்கு எந்த அவசரமும் இல்லாமல், எந்த வாக்குறுதியும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 2 நபர்கள் ஒரே கனவுக்குள் மெதுவாக உறங்குவதற்கு இப்போதே ஒத்தியை பார்த்து கொண்டார்கள். சலனம் 475. நிலவன் அறைக்குள் இருக்கும் அவளை இறுக்கி அணைத்திருந்தான். மாமா, என்ன இவ்ளோ வேகம்? மூச்சு முட்டுது, கொஞ்சம் தள்ளி படுங்க. நான் ஒண்ணுமே பண்ணல, வேகம்னு சொல்ற என்றவன் அவளின் முதுகில் கிடைக்க, இவ பாரு கடிச்சு கடிச்சு வச்சு உடம்புல தழும்பாக்குறீங்க மாமா. தங்கமே, நல்லா தேங்காய் பண்ணு மாதிரி இருக்கடி, அதான் கடிக்கிறேன். நான் லெஹாங்கா போட போறேன், கடிச்சு தடத்தை பதிச்சு வச்சிடாதீங்க, அப்புறம் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க மாமா, எனக்கு கூச்சமா இருக்கும் என்றால் ஒரு செல்ல சினுங்களுடன். பர்த்தடம் பதிச்சா என்ன ஆகும்? அசிங்கமா போகும் மாமா. இதெல்லாம் காதல் காயம்னு சொல்லிடுடி. அவள் திரும்பி முறைத்து, ஒரு 6 மணி வரைக்கும் ஆச்சும் கையையும் காலையும் சும்மா வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களே மாமா. தாலி கட்டினதுக்கு அப்புறம் எதுக்கடி ரிசப்ஷன் வச்சு டைம் வேஸ்ட் பண்றாங்க? எனக்கு உன்னை கடிச்சு தின்னணும் போல இருக்கு. எதுக்கு ரிசப்ஷன் என்று என்கிட்ட இவ்ளோ பேச்சு பேசுற நீங்க? இந்த கேள்வியை போய் உங்க அம்மா கிட்ட கேளுங்க. செல்லக்குட்டி, எது பேசினாலும் இந்த ரூம்குள்ளேயே இருக்கணும், ரூமை விட்டு தாண்டக்கூடாது, சரியா? மாமா, நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கிறேன். ஒரு 2 மணிக்கு எழுந்து கிளம்புனாதான் சாயந்தரம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஏண்டி, 5 மணிக்கு தானடி ரிசப்ஷனே ஸ்டார்ட்டு. நான் எல்லாம் 4:30க்கு எழுந்து ஒரு கோட் சூட் மாட்டி வந்தா போதும். நீ 2 மணிக்கே போய் பெயிண்ட் அடிக்கணுமா? இப்ப கூட உன் மூஞ்சில 1.5 கிலோமீட்டருக்கு மேக்கப் இருக்கு, அதெல்லாம் அழகா தெரியணுமா? 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் சரியா இருக்கும். எனக்கு நீ இந்த மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரிய பாக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கழிச்சிட்டு இயல்பா இருடி, அதுதான் அழகா இருக்கும். நான் உன் கணத்துல கிஸ் பண்ணா அது உன் கணத்துல கூட விழாது போலடி. ரொம்ப கலாய்க்கிறீங்க மாமா நீங்க. லைட்டா தான் கோட்டிங், இதெல்லாம் இன்னைக்கூட நிறுத்திக்கோ. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபேஸ்ல போடாத. நீ நீயா இருக்கிறது தாண்டி அழகே. போய் மூஞ்சி கழுவிட்டு வா, மாமா ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன். இப்ப எதுக்கு முகம் எல்லாம் கழுவ சொல்றீங்க மாமா? எனக்கு சேலையே கசகசன்னு இருக்கு. அதான் நானும் சொல்றேன், இப்ப நீ கட்டிருக்கிற சேலையே உனக்கு கசகசன்னு இருக்கு. எதுக்கு கட்டிக்கிட்டு? நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? மத்தவங்க முன்னாடி எதுவும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? எல்லாரும் முன்னாடி போய் பொண்டாட்டிய கொஞ்சம் முடியுமா? அவள் சரிக்க, மத்தவங்க எல்லாம் கல்யாணம் காலையில் முடிஞ்சா இந்நேரம் ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபர்ஸ்ட் டேவா மாற்றி எல்லாம் முடிச்சிருப்பாங்க. நான் எல்லாம் ஜெம் தெரியுமா? அவள் அவனையே பார்க்க, நமக்கு கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இவ்ளோ தூரம் கண்ணியமா இருந்திருக்கேன். அதுக்கு நீ இந்த நேரம் இந்த ரூம்ல வந்து என் மூஞ்சி முழுசும் முத்தம் கொடுத்திருக்கணும். ஆனா ஒண்ணுமே பண்ணாம படுக்கணும்னு சொல்ற. ஓ சார், அப்படி வரீங்களா? இந்த 7 வருஷத்துல ஏதாவது ரொமான்டிக்கா கொஞ்சம் மெனு நடந்திருந்தா இந்நேரம் நானே எல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனா இந்த வீட்டுக்கு வந்து கூட அப்பப்ப, அதுவும் உங்களுக்கு தோணுனா மட்டும் கண்டுக்கிற உங்களுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிறதே சரியான பனிஷ்மெண்ட். தழுங்க அந்த பக்கம் என்று அவள் தலையணையை எடுத்து போட்டு ஒரு பக்கமாய் படுக்க, அவனோ அவளின் மேல் வந்தான். ஏங்க, சேலை கசங்கிடும், தள்ளிப்படுங்க. எதுக்கடி கசங்குற சேலையை கட்டியிருக்க? கலட்டி போடு. ஏனோ அவனை நெருங்க விடாமல் அவள் அவனை தடுத்து கொண்டே இருந்தாலும் அவனின் செய்கையெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இருந்தாலும் இந்த மாதிரி கெஞ்சவே வைக்கணும், சட்டென்று அனுமதி கொடுத்து விடக்கூடாது என்பதில் தாலி ஏறின நொடியிலிருந்து அவள் தெளிவாக இருந்தாள். மிருது, கருவாச்சி, ப்ளீஸ் டி என்று அவன் அவளின் மேலே வர, அவளோ தள்ளிப்படுத்து கட்டிலின் ஓரத்திற்கு வந்து விட்டாள். மாமா, இதுக்கு மேல பக்கத்துல வந்தா ஒதுங்கிறதுக்கு இடம் இல்ல, ஒழுங்கா ஓடிடுங்க. அவனும் அவள் விழுந்து விடாமல் ஒரு கையால் இடைமறித்து அவளை இறுக்கமாய் பிடித்து கொண்டே, எங்க கொஞ்சம் நகர பார்க்கலாம் என்றான் நக்கலாய். அவன் அவள் இதழ் நோக்கி குனிய, அவளும் முகத்தை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி அதை தடுத்து கொண்டே இருக்க, அவளை தன் கைகளால் நகர விடாமல் தடுத்து அவளை தூக்கி தன்மேல் போட்டு கொண்டான்.
மாமா மாமா எனும் சின்னங்களில் அவள் தாலி தந்த உரிமையில் தாபம் தூபம் போட இதுவரை யாருக்கும் தெரியாமல் அவ்வப்போது ஆங்காங்கே கைகளால் தொட்டு பார்த்த பாகங்களை எல்லாம் உரிமையோடு காதலோடு முறையாய் தொட அவ்வளவுதான். அவள் கட்டுப்பாடுகள் எல்லாம் பறந்துவிட்டது. அவனின் சேட்டைகள் கொஞ்சம் அத்துமீறும் போது அவனின் செயலுக்கு அனுமதி கொடுத்து கொண்டே, வேணாமம்மா, கிளம்பணும், வாய் தான் சொல்லுது, ஆனா இப்போ நீதான் என்ன பிடிச்சிருக்க என்னும் போதுதான் அவன் சட்டையை இறுக்கி பிடித்து கண்களை மூடி அதை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவன் சொன்ன பின் தான் செய்வதறிந்து அவள் வெக்கத்தால் கண்களை மூடிக்கொண்டு மாமா என்றால் மென்மையாக. மிருது, லவ் யூ லவ் யூ மாமா. நீ மாமா மாமன்னும் போது ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ரொம்ப உணர்ச்சியா ஹாப்பியா இருக்குடி. உங்களுக்கு நான் எல்லாம் ஒரு பொருட்டா? உங்களுக்கு தான் எல்லாமே செய்யறதுக்கு இங்க தான் எல்லாரும் இருக்காங்களே. எல்லாரும் இருக்காங்க, அதனால எனக்கு கஷ்டம் தேவை என்று எதுவுமே இல்லை. எல்லாமே இருந்தாலும் நீ எனக்காகவே இருக்கும்போது அது ஒரு தனி ஃபீல்டி. லவ் ரிசீவ் பண்ற அந்த ஃபீல் எப்படி இருக்கும் தெரியுமா? இது நாள் வரைக்கும் நான் அந்த ஃபீல் அனுபவித்தது இல்லைங்க மாமா. நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் என்றாள். மனதிற்குள் ஒரு சிறு வழியை மறைத்து கொண்டு இதழில் புன்னகைத்தபடியே, அவனோ காதலில் கொடுப்பது எப்படி சிறந்ததோ அதை விட பெறுவதற்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணுண்டி. நான் உன்கிட்ட அவ்வளோ ஃபீல் வாங்கிட்டு இருக்கேன். நீ என்ன மாமா மாமான்னு சுற்றி சுற்றி வரப்போ எதையும் வென்று விட்ட மாதிரி பெரும் நிம்மதியாய் இருக்கு. உன்கிட்ட நான் ஒரு காதல் கடங்காரன் மாதிரி அந்த கடனை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அதற்கான வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவள் சிரித்து கொண்டு, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு மாமா. வயசான கிழவி மாதிரி பேசாதடி. அதுக்கெல்லாம் என்ன நேரம் வேண்டி கிடக்கு? எதுக்குமே நேரம் வேணும் மாமா. நமக்கு பொறுக்க போற புள்ள ஒரு நல்ல நேரத்துல உருவாகணும் இல்லையா? அப்பதானே அது கஷ்டப்படாம இந்த வாழ்க்கையை வாழும். அவனும் நம்ம 2 பேரும் எதுக்கு இருக்கோம்? அதை கஷ்டப்படாம பார்த்துக்கலாம். எல்லாம் எனக்கும் இருந்ததுதான். ஆனா உங்களை நான் விரும்பினதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எங்க வீட்டில். என் பிள்ளை எல்லாம் எந்த கஷ்டமும் படாம எல்லாம் அதுக்கு கிடைக்கணும். இப்படி பேசிட்டே இருந்தா புள்ள எப்போ பெத்துக்கிறது? இப்பதான் சொன்னேன் அதுக்கான நல்ல நேரம் நைட்டு இருக்கும்னு. இப்ப அதுக்கு ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? மாமா, என்னை கொஞ்ச நேரம் அமைதியா தூங்க விடுங்களேன் ப்ளீஸ். நாளை மறுநாள் எல்லாம் நல்லா தூங்கு. இன்னைக்கு நான் மொத்தமா உன்னை படிச்சுக்கிறேன் என்றவன் பெண் அவளின் சேலையை கழட்ட, உங்களுக்கு நெல்லவண்ணு பேர் வச்சதுக்கு பதிலா துச்சாதனன் வச்சிருக்கலாம். நல்லாவே புடவையை கழட்டீங்க. என்னடி புருஷன் பேரெல்லாம் சொல்ற? சாரி மாமா. சாரி எல்லாம் வேணாம், பேர் சொல்லியே கூப்பிடு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. புருஷன் பேர் சொன்னா ஆயுசு குறைஞ்சிடுமாம். அதனால நான் இனி சொல்ல மாட்டேன். சாரி மாமா என்று அவள் சினுங்க. மற்றவங்களிடம் ஒரு கிளவியாட்டம் பேசும் அவள் தன்னிடம் பச்சை பிள்ளை மாதிரி நடந்து கொள்ளும் விதம் தான் அவள் தன் மேல் கொண்டுள்ள காதல். அவன் சேலையை கழட்டி கொண்டிருக்க, மாமா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. நான் தானடி, என்கிட்ட உனக்கு என்ன கூச்சம்? ஃபர்ஸ்ட் டைம்ல அதான் என்று அவள் கண்ணை மூடிக்கொள்ள அவன் புடவையை கழட்டி கீழே போட அவள் வேகமாய், மாமா ஒரு நிமிஷம் பொறுங்க, புடவை கசங்கிட போகுது. ஏண்டி ஒரு நிமிஷம் மட்டும் ஃப்ரீயா விடுங்க என்று அவளை அதை மடித்து வைக்க, இதையெல்லாம் இப்ப டைம் எடுத்து மடிக்கணுமாடி? நேரங்காலம் தெரியாம? இந்த பட்டு சேலை நம்மளோட வளகாப்பப்போ கட்டணும். அப்புறம் பட்டு சேலையெல்லாம் ஓயாம துவைக்க கூடாது மாமா. இன்னும் ஒண்ணுமே நடக்கல, அதுக்குள்ள வளகாப்பு வரைக்கும் போயிட்டியா? அப்புறம் எனக்குமா வளகாப்பு வைப்பாங்க? நம்ம வளகாப்புன்னு சொல்ற? நீங்க விட்டா 8 மாசத்திலேயே என்ன அம்மாவாக்கிடுவீங்க போல. உங்க அவசரத்தை பார்த்தா அப்படிதான் தோணுது. அதுக்கப்புறம் உங்க பிள்ளைய நான் வயிற்றுல சுமக்கிறதுனால அது நம்ம வளகாப்பு தானே? நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்கு இப்போ ஒரு சின்ன ட்ரையல் என்று அவன் அவளை நோக்கி போக, மாமா சின்ன கிஸ் மட்டும்தான் இப்போ. அது சின்ன முத்தமா பெரிய முத்தமானு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிமிட் தான். நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. எது வரைக்கும் என் லிமிட்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். மாமா அதுக்கான நேரம் வரப்போ நானே அனுமதிப்பேன். இப்போ எல்லாம் கிடையாது என்று அவள் தன்னை தற்காத்து கொண்டாள். கூடவே தன் தலைமுறையின் சந்தோஷமான தருணத்தை சந்தோஷமான நேரத்தில் தான் ஆரம்பிக்கணும் என்பதில் பிடிவாதமாகவும் இருந்தாள். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உனக்கு யாரடி சொல்லி கொடுத்தா? அப்பத்தா, அந்த கிழவிக்கிட்ட இனிமேல் பேசாத. இப்படி மரியாதை இல்லாம பேசுனீங்க நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஓ மேடம் மிரட்சிங்களா? போறதுனா போ என்று சட்டென்று விலகி அமர, இவ்வளவு நேரம் கொஞ்சி கொண்டிருந்தவன் நொடியில் விலகி எப்படி உட்கார முடியும் என்று தான் முதலில் அவனை பார்த்தாள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பின்னொரு நாளில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும் என்பதை உணர்ந்த மிருது வேகமாய் அவனை கட்டி கொண்டு, மாமா தாலி கட்டிட்டீங்க, இனிமே இந்த வீடு என்னோடது.
இனிமே போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இது என் புருஷன் வீடு, சரியா என்றாள். அவ்வளவுதான். அவளின் உரிமையான புருஷன் வீடு என்ற வார்த்தையிலும் அவன் அவளின் மேல் கொண்டிருந்த நேசத்தாலும் அவன் கொண்டிருந்த கோபம் மறைந்து அவளின் பக்கம் சாய முத்த நிகழ்வுகள் கொஞ்சம் எல்லை மீறி அரங்கேறியது. ஆனாலும் மிருதுவின் மனதிற்குள் சிறு சிறு வார்த்தைகளுக்கு கூட சற்றென்று கோபப்பட்டு விலகி நிற்கும் இவனை எப்படி தன் வசப்படுத்துவது என்றுதான் பார்த்து கொண்டே இருந்தாள். இதே இவங்க அப்பத்தாவை நான் கிழவி என்று சொல்லியிருந்தால் ஒத்துக்கொள்வாரா? அவர்களுக்கு அவங்க அப்பத்தா பெருசு என்றால் இவர் அவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? இதற்கெல்லாம் நேரம் வரும் மிருது. இப்ப எதையும் பேசி பெரிதாக்க வேண்டாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். தன் மேலிருக்கும் அவன் தலைமுடியை கோதிக்கொண்டே அவனை அவள் அணைத்திருக்க, மிருது, லைஃப் லாங் எனக்கு இப்படி தலை கோதி விஜயா. ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் தான், அப்புறம் குழந்தைக்கு தான். அப்ப பிள்ளைய லேட்டா பெத்துக்கலாமா? அதெல்லாம் முடியாது, சீக்கிரம் பெற்றுக்கலாம். நான் இப்ப இருந்தே வளர்த்துப்பேன். எதுக்கடி குழந்தைன்னு இவ்வளோ ஆசையா இருக்க? ரொம்ப பிடிக்குமா உனக்கு? நான் 3வது பிறந்து எங்க வீட்டுல என்ன அவ்வளவெல்லாம் கண்டுக்கல. இந்த வீட்லயும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பிஸ்னஸ்னு இருப்பதால் இப்ப யாரும் குழந்தை பெத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கல்யாணம் முடிஞ்சு நமக்கு முதல் குழந்தை உருவானா அதுதான் முதல் வாரிசு. அப்ப நம்ம பிள்ளைய அன்பு மாதிரி எல்லாரும் கொண்டாடுவாங்க இல்லையா? எல்லாரும் தூக்கி வச்சுப்பாங்க. அதுதான் முதல் வாரிசு. எல்லாருக்கும் செல்லம்மாய் இருக்கும். அதான் நிலவன். சப்போஸ் உனக்கு முன்னாடி பிரியா கன்சீவ் ஆயிட்டாள். ஏனோ அந்த வார்த்தையில் அவளின் முகம் ஒரு மாதிரி வாடிவிட்டது. அவளின் முகம் சுருங்குவதை உணர்ந்த நிலவன், நான் யதார்த்தமா சொன்னேன். அவளும் இந்த வீட்டு மருமகதான். முகிலன் அன்பு எல்லாம் எனக்கு ஒண்ணுதான். ஒருவேளை உனக்கு முன்னாடி அவளுக்கு பிறந்துட்டா அதுவும் நம்ம பிள்ளைதான். அதை சந்தோஷமா ஏத்துக்க பழகிக்கோ. அதனால தேவையில்லாத கற்பனை வளர்த்துக்காத. ஏனோ தன் முதல் ஆசையிலேயே கணவனின் வார்த்தைகள் கல்லெறிவதால் அவள் அமைதியாகிவிட்டாள். அவளின் சோர்ந்த முகம் கண்டு வாழ்க்கை நம்மை எந்த பாதையில் இழுத்து போகுதோ அந்த பாதையில் போலாம் மிருது. உனக்கு என்னையும் எனக்கு உன்னையும் கொடுத்த கடவுளுக்கு நமக்கான நல்ல நேரத்தில் பிள்ளையை கொடுக்க தெரியும். அதனால தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து உன் நிம்மதியை நீ கெடுத்துக்காத. அவள் அந்த வார்த்தையில் கண்களை மூடி ஓரமாய் படுத்து விட்டாள்.